ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 59. தசரதருடைய பச்சாதாபம். நான் ரதத்தை அயோத்திக்கு திருப்பினவுடன் ரதத்தில் பூட்டின குதிரைகள் கண்ணீர் சொரிய, ஐயோ, பிரம்மா இந்திரன் முதலிய தேவதைகளுக்கும் கிடைக்காத பகவத் கைங்கரியம் நாம் பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணிய பலத்தால் நமக்கு கிடைத்ததென்று எண்ணியிருந்தோம். தெய்வம் பொறுக்காமல் அதை கெடுத்து விட்டது. இனி என்ன செய்வோம்? நமது ஜென்மம் வீணாயிற்றே என்று மிகுந்த துக்கத்தால் வாடி கல் நெஞ்சுடைய நான் ராமனை விட்டு பிரிந்து அயோத்திக்கு திரும்பினாலும் அவை திரும்பி வர சம்மதிக்கவில்லை. பலவந்தம் செய்து அவைகளை நடத்தி கொண்டு வந்தேன். அந்த துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டு ராமலக்ஷ்மணர்களை கைகூப்பி நமஸ்கரித்து அயோத்தியை நோக்கி புறப்பட்டேன். ஒருவேளை ராமன் என்னை திரும்பி அழைக்க மாட்டாரா என்ற ஆசையால் ராமனுக்கு அத்தியந்த மித்திரனான குஹனுடன் 3 தினங்கள் வசித்தேன். என் துக்கம் கொஞ்சம் தணிந்தது. கைகேயியை சந்தோஷப்படுத்துவதற்காக தாங்கள் விசாரிக்காமல் செய்த காரியம் சகல ஜகத்திற்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணிற்று. ராமன் சர்வபூதங்களுக்கும் அந்தர்யாமியானதால் தங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கும் விருட்சங்களும் கொடிகளும் புஷ்பங்களும் மொட்டுக்களும் அரும்புகளும் இலைகளும் ராமனை விட்டு பிரிந்த சோகத்தால் வாடி உலர்ந்து போயின. ராமன் அவைகளுக்கு ஜீவாதாரம் அல்லவா? நதிகளிலும் ஏரிகளிலும் குட்டைகளிலும் உள்ள ஜலம் கொதிக்கிறது. நீர் பாய்ச்சாமல் வளரும் உறுதியான காட்டு விருட்சங்களும் தோட்டங்களில் நீர் பாய்ச்சி வளர்த்த மிருதுவான விருட்சங்களும் உலர்ந்து போயிருக்கின்றன. ஜந்துக்கள் இருந்த விடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்திருக்கின்றன. எப்போதும் சஞ்சரிக்கும் வழக்கமுள்ள குரூர மிருகங்கள் இப்போது ஆகாரத்திற்கும் வெளியில் போகவில்லை. ராமனுக்கு நேர்ந்த கஷ்டத்தால் வனத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் வருத்தம் மேலிட்டு சப்தம் செய்யாமல் பிரமித்து நிற்கின்றன. தாமரை இதழ்கள் வாடி ஜலத்தில் முழுகி போயின. சுத்தமான ஜலம் கலங்கி இருக்கிறது. தாமரை ஓடைகளில் புஷ்பங்கள் கருகி போயின. மீன்களும் நீர்க்காக்கை முதலிய பட்சிகளும் அசைவற்று கிடக்கின்றன. ஜலத்தில் இருக்கும் புஷ்பங்களும் தரையில் உண்டாகும் புஷ்பங்களும் வாசனை குறைந்து பிரகாசமற்று இருக்கின்றன. ருச்சியுள்ள பழங்கள் ரசமற்று இருக்கின்றன. ஜனங்கள் விளையாடும் தோட்டங்களில் ஜனசஞ்சாரம் இல்லை. பட்சிகள் கூடுகளில் மூர்ச்சையாய் கிடக்கின்றன. தோப்புகளும் சோலைகளும் லக்ஷ்மி கலையற்று விகாரமாய் இருக்கின்றன. நான் அயோத்தியில் பிரவேசிக்கையில் ஒருவராவது சந்தோஷிக்கவில்லை. தங்களுடைய ரதத்தில் என்னுடன் ராமன் வராததைக் கண்டு ஜனங்கள் அடிக்கடி உஷ்ணமாய் பெருமூச்சு விடுகிறார்கள். துக்கத்தால் கண்ணீர் சொரிய ராஜவீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்திரீகள் எல்லோரும் உப்பரிகையிலிருந்தும் அரண்மனைகளிலிருந்தும் ராமன் இல்லாமல் சூன்யமான ரதத்தை பார்த்து திடுக்கிட்டு ஹா ஹா வென்று கதறி ஒருவரை ஒருவர் பார்த்து ஒன்றும் பேசாமல் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அயோத்தியில் தங்களுக்கு மித்திரர்களும் மித்திரர்கள் அல்லாதவரும் மத்தியஸ்தராய் இருப்பவர்களும் ஒருவருக்கொருவர் பேதமற்று இருக்கிறார்கள். ராமனை விட்டு பிரிந்த துக்கம் எல்லோருக்கும் ஒரே விதமாயிருக்கிறது. ஜனங்கள் சந்தோஷத்தை இழந்து யானைகளும் குதிரைகளும் துக்கத்தால் வாடி எங்கே பார்த்தாலும் அழுகை குரலும் பெருமூச்சும் நிறைந்து ராமனுக்கு நேர்ந்த கஷ்டத்தால் தபித்துக் கொண்டிருக்கும் அயோத்தியை பார்த்தால் இதோ இருக்கும் கௌசல்யை போல் லோகோத்தரமான புத்திரனை இழந்த தாய்க்கு காணப்படுகிறதே என்று சுமந்திரர் கண்ணீர் பெருக தீனமாய் குரல் தழுதழுக்க சகல பிராணிகளும் படும் கஷ்டத்தை வர்ணிக்கையில் அதை கேட்டுக்கொண்டிருந்த தசரதர் நாம் கேட்ட கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லி இன்னும் அதிகமான விஷயங்களை விவரித்து இதெல்லாம் உம்முடைய அநியாயத்தால் விளைந்த பிரயோஜனம் என்று இவர் ஜாடையாய் சொல்லுகிறார் என்று அறிந்து அதை ஒப்புக்கொண்டு, சுமந்திரா, கைகேயி என்னை வஞ்சித்து வரங்களை பெற்று அவைகளை நிறைவேற்றும்படி நிர்பந்தித்தாள். நான் என்ன செய்வேன்? அவளோ மகா பாப சுபாவமுள்ள வம்சத்தில் பிறந்தவள்.
ஆகையால் ஒன்றும் தோன்றாமல் புத்திமான்களோடாவது பட்டணத்து ஜனங்களோடாவது கலந்து ஆலோசிக்காமல் திடீரென்று கேவலம் ஒரு ஸ்திரீயின் தூண்டுதலால் அவளுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த அக்கிரமத்தை செய்தேன். இந்த மகா கஷ்டம் யாதொரு பிரத்யட்சமான காரணமும் இல்லாமல் நேர்ந்ததை பார்த்தால் இந்த இக்ஷ்வாகு குலம் பூர்வ ஜென்மங்களில் செய்த பாபங்களின் பலத்தால் நாசமடையும் காலம் சமீபித்ததென்று எனக்கு நிச்சயமாய் தோன்றுகிறது. சுமந்திரா, நான் இதுவரையில் உனக்கு ஏதாவது உபகாரம் செய்திருந்தால் அதற்கு பதிலாக என்னை இப்பொழுதே ராமன் எடுக்கும் இடத்திற்கு சீக்கிரமாய் கொண்டு போய்விடு. என் பிராணன்கள் வெளியில் கிளம்பிவிடும் போயிருக்கின்றன. நான் இவ்வளவு கஷ்டத்தை அடைந்தும் என் அதிகாரம் செல்லும் பட்சத்தில் நீ இந்த நிமிஷமே போய் ராமனை திரும்பி அழைத்து வர வேண்டியது. அவன் இல்லாமல் ஒரு முகூர்த்தம் கூட பிழைத்திருக்க மாட்டேன். ஒருவேளை ராமன் வெகு தூரம் சென்றிருந்தால் என்னை ரதத்தில் ஏற்றி சீக்கிரமாய் ராமனிடத்திற்கு கொண்டு போய் அவனை காட்டு. குந்த புஷ்பத்தின் மொட்டுகளை போன்ற பல்வரிசையுடைய அந்த மகாவீரன் எங்கே? மரணம் சமீபத்தில் இருக்கும் நான் எங்கே? என்னை போன்ற மகாபாபிக்கு அவனை பார்க்கும் ஒரு புண்ணியம் கிடைக்குமா? அவனையும் சீதையையும் ஒரு தடவை பார்த்தால் நிச்சயமாய் பிழைப்பேன். சிவந்த கண்களையும் ரத்ன கொண்டலங்களையும் அணிந்த காதுகளையும் உடைய என் ராமனுடைய முகமண்டலத்தை நான் பார்க்காவிட்டால் யமலோகத்திற்கு போகாமல் இருக்க மாட்டேன். நான் இவ்வளவு கஷ்டப்படும் சமயத்திலும் இக்ஷ்வாகு குல திலகனான ராமனை பார்க்க முடியாமல் பிராணனை விடுவதைக் காட்டிலும் அதிக துக்கம் என்ன? ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா ஜானகி, உனக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தது? நீங்கள் எல்லோரும் இருந்தும் நான் அனாதையைப் போல் உங்களை விட்டு பிரிந்த துக்கத்தால் உயிரை விடுவது உங்களுக்கு தெரியவில்லையே என்று உலையிலிட்ட மெழுகு போல் துக்கத்தால் தபித்து சோக சமுத்திரத்தில் ஆழ்ந்து ராமனை விட்டு பிரிந்த துக்கமே மகாசமுத்திரம். சீதையை விட்டு பிரிந்ததே அதற்கு கரை. பெருமூச்சு விடுவதே பெரும் சுழல்கள். கண்ணீரை நுரை. அங்குமிங்கும் கைகளை புரட்டுவதே பெருமீன்கள். அழுகையே அதன் ஓசை. அவிழ்ந்து கிடக்கும் தலைமயிரே பாசி. கைகேயியே வடவாக்னி. என் கண்ணீரே அதற்கு உற்பத்தி ஸ்தானம். மந்திரையின் மந்திரோபதேசமே பெரும் முதலை. குரூரமான கைகேயிக்கு நான் கொடுத்த வரங்களே வரவரப் பொங்கும் அலைகள். ராமனை காட்டிற்கு அனுப்பினதே அதன் நீளம். இப்படிப்பட்ட சோக சமுத்திரத்தில் நான் முழுகி ராகவன் இல்லாமல் அதை எப்படி தாண்ட முடியும்? ராமலட்சுமணர்களை நான் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு வருந்தியும் பார்க்க கிடைக்கவில்லையே. இதைவிட என்ன அபசகுணம் என்று பலவிதமாய் பிரலாபித்துக் கொண்டு தசரதர் மூர்ச்சித்து ஆசனத்தில் விழுந்தார். இவ்விதமாய் ராமனை குறித்து முன்னிலும் மகாதீனமாய் கதறுவதை கேட்டு கௌசல்யைக்கு ராமனுக்கு என்ன கஷ்டம் நேரிடுமோ என்று முன் பயமுண்டானது போல் இப்பொழுது நமது பர்த்தாவிற்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயம் உண்டாயிற்று. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 60. சுமந்திரர் கௌசல்யிக்கு சமாதானம் செய்தது. கௌசல்யை பிசாசம் பிடித்தவளைப் போல் பூமியில் உட்கார்ந்து அடிக்கடி தேகம் நடுங்க உயிரிழந்த பிராணியைப் போல் வாடி, சுமந்திரரே, ரதத்தை திருப்பி சீக்கிரமாய் ராமலட்சுமணர்களும் சீதையும் இருக்கும் இடத்திற்கு என்னை கொண்டு போய்விடும். அவர்களை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் பிழைத்திருக்க மாட்டேன். என்னையும் தண்டகாரண்யத்திற்கு கொண்டு போய்விடும். நான் அவர்களை பார்க்காவிட்டால் யமலோகத்திற்கு போவேன் என்பதில் சந்தேகமில்லை என்று பிரலாபிக்கையில் கண்ணீர் நெஞ்சடைத்து பேச முடியாமல் இருந்ததைக் கண்டு சுமந்திரர் கைகூப்பி வணக்கமாக, தேவி, ராமனை விட்டு பிறந்ததால் உண்டாகும் சோகத்தையும் ராமனுக்கு என்ன கஷ்டம் நேருமோ என்ற எண்ணத்தையும் மனக்குழப்பத்தையும், ஐயோ ராமன் கஷ்டப்படுவானே என்று நினைத்து தங்களுடைய தேகம் சந்தாபத்தையும் அடைகிறதையும் தாங்கள் விட வேண்டியது. தங்கள் புத்திரன் கொஞ்சமும் வருத்தம் என்பதையே அடையாமல் அயோத்தியில் இருந்ததை விட அதிக ஆனந்தமாய் காலம் கழித்துக் கொண்டிருக்க தாங்கள் இப்படி துக்கப்படுவது நியாயமல்ல. மகானுபாவனான லக்ஷ்மணன் தர்ம ரகசியத்தை அறிந்தவனாகையால் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு வெகு ஜாகிரதையுடன் ராமனுடைய பாதங்களில் சகல கைங்கரியங்களையும் செய்து கொண்டு உத்தம லோகங்களை சம்பாதிக்கிறான். ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில் வசித்துக் கொண்டிருந்தாலும் சீதையர் அயோத்தியில் தன் அந்தப்புறத்தில் வசிப்பது போல் ராமனிடத்தில் தன் மனஸ் பிராணன் எல்லாவற்றையும் நாட்டி பயமற்று ஆனந்தப்படுகிறாள். வனத்தில் வசிப்பதால் அவளுடைய மனசில் கொஞ்சமாவது கிளேசம் உண்டாகவில்லை. பிறந்தது போல் வனத்தில் வசித்து வந்தவளைப் போலவும் வனவாசமே தனக்கு உச்சிதமான பதவி போலவும் நடந்து கொள்கிறாள். அயோத்தியில் இருக்கும்போது அழகான தோட்டங்களில் சென்று ராமனுடன் வினோதமான காலத்தை கழிப்பது போல் கோரமான ஜந்துக்களுள்ள வனத்திலும் சந்தோஷமாய் சஞ்சரிக்கிறாள். பூர்ணச்சந்திரனை போன்ற முகத்தையுடைய அந்த ராஜகுமாரி ராமனிடத்தில் தன் மனசையும் புத்தியையும் ஆத்மாவையும் வைத்து சிறு குழந்தையைப் போல் முற்றிலும் கவலையற்று விளையாடுகிறாள். சீதையின் ஹிருதயம் ராமனிடத்தில் லயித்திருக்கிறது. சீதையின் பிராணன்கள்
ராமனிடத்தில் வேரூன்றி இருக்கின்றன. ராமன் இல்லாவிட்டால் அயோத்தியா நகரம் அவளுக்கு கோரமான வனம் போல தோன்றும். ராமன் கூட இருந்தால் கோரமான வனமும் அயோத்தியைப் போல தோன்றும். போகும் வழியில் இருக்கும் கிராமங்களையும் நகரங்களையும் விருட்சங்களையும் நதிகளின் ஓட்டங்களையும் ராமனையாவது லக்ஷ்மணனையாவது கேட்டு தெரிந்து கொள்கிறாள். இந்த வனவாசம் அவளுக்கு அயோத்திக்கு சமீபத்திலுள்ள தோட்டத்தில் விளையாடுவது போல் இருக்கிறது. கைகேயியை பற்றி அந்த குழந்தை ஓர் வினோதமான வார்த்தை சொன்னாள் என்று உடனே என்ன காரியம்? அயோத்தியை விட்டு போகும்போது சீதை கைகேயியை பற்றி மிகவும் கடுமையாய் சொன்ன வார்த்தைகளை இப்போது சொன்னால் கௌசல்யக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோமே. ஆனால் இந்த வயசென்ற சக்கரவர்த்தியும் அவருடைய பத்னியும் இதை கேட்டால் உயிரை விட்டாலும் விடுவார்கள். இதை எப்படியாவது மறைத்து விட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு, அது வெகு சமத்காரமான வார்த்தை, சற்று பொறுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்ன கஷ்டம், மிகவும் வயசாயிற்றல்லவா, நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து எனக்கும் மறந்துவிட்டதென்று அந்த பேச்சை மறைத்து கௌசல்யக்கு சந்தாபத்தை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கும்படி மதுரமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். வழி நடப்பதாலும் காற்று மழை வெயிலாலும் துஷ்ட மிருகங்களை பார்ப்பதாலும் சந்திரகிரணங்களை போன்ற சீதையின் காந்தி கொஞ்சமும் மாறவில்லை. மலர்ந்த செந்தாமரை பூர்ணச்சந்திரன் முதலியவைகளைப் போல் காந்தியுடைய சீதையின் முகத்திற்கு சுபாவமான தேஜஸும் அழகும் ஒரு நிமிஷமாவது மாறுகிறதில்லை. அவளுடைய வார்த்தையின் மாதுரியத்தை என்ன சொல்வேன்? அவளுடைய பாதங்கள் இப்போது செம்பஞ்சின் ரசத்தால் அலங்கரிக்கப்படாவிட்டாலும் காட்டில் மேடு பள்ளங்களில் நடந்து நொந்ததால் தாமரை முட்டுக்களைப் போல் விசேஷ காந்தி பொருந்தி இருக்கின்றன. ஆபரணங்களை அணிந்து கொள்வதில் அவளுக்கு அதிக ஆசையாகையால் எவ்விடத்திலும் எந்த சமயத்திலும் அவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பாள். பாதச் சிலம்பங்கள் மதுரமாய் சப்திப்பதற்கு இசைந்து ஒய்யாரமாய் நடந்து போகிறாள். ராமனுடைய கையை பிடித்து கொண்டு போவதால் யானையாவது சிம்மத்தையாவது புலியையாவது இன்னும் மற்ற துஷ்ட மிருகங்களையாவது கண்டாலும் கொஞ்சம் கூட பயப்படுகிறதில்லை. அவர்களை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட நியாயமில்லை. ராமன் பிதிருவாக்கிய பரிபாலனம் செய்த இந்த சரித்திரம் லோகத்தில் சூரிய சந்திரர்கள் உள்ள வரைக்கும் பிரசித்தியாய் வழங்கும். அவர்கள் கொஞ்சம் கூட வருத்தமடையாமல் ஆனந்தத்துடன் மகர்ஷிகளால் அனுஷ்டிக்கப்பட்ட மார்க்கத்தில் மனசை செலுத்தி காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் புஜித்துக் கொண்டு குதூகலமாய் தசரத சக்கரவர்த்தி செய்த பிரதிஜையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுமந்திரர் பல காரணங்களை எடுத்து காட்டியும் கௌசல்ய துக்கம் தணியாமல், ஹா ராமா, என் அருமை குழந்தாய், ஹா ரகுகுல திலகமே என்று புலம்புவதை நிறுத்தவில்லை. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 61. கௌசல்யை தசரதரை நிந்தித்தல். தர்மாத்மாவும் சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறவருமான ராமன் வனத்திற்கு போன பிறகு கௌசல்யை துக்கத்தை அடக்க முடியாமல், நாதா, நீர் விசேஷ கருணை உள்ளவர், எல்லோரிடத்திலும் பிரியமாய் பேசுகிறவர் என்று 3 லோகங்களிலும் கீர்த்தி பெற்றிருந்தாலும் இந்த அபகீர்த்தியை கொடுக்கும் காரியத்தை ஏன் செய்தீர்? உமது புத்திரர்களும் சீதையும் சுகமாய் வளர்க்கப்பட்டு இப்போது கோரமான காட்டில் எப்படி கஷ்டத்தை சகிப்பார்கள்? கிழவயசில் அநேக விரதங்களையும் உபவாசங்களையும் அனுஷ்டித்து பெற்ற லோகோத்தமனான மூத்த புத்திரனை அபிஷேகமாகும் சமயத்தில் காட்டிற்கு அனுப்பியாவது தான் செய்த பிரதிஜையை நிறைவேற்றினார் என்ற விசேஷ கீர்த்தி 3 லோகங்களிலும் பரவியிருக்கட்டும். ராமன் கருணாநிதி, எவனுக்காவது வருத்தத்தை உண்டாக்கும்படியான வார்த்தையை சொல்லவே மாட்டான். எனக்கு பிரஜைகளின் முன்னிலையில் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை நான் விடமாட்டேன் என்று சொல்ல முடியாமல் நீர் கேட்டவுடன் ராஜ்யத்தை கொடுத்து விட்டான் என்ற விசேஷ கீர்த்தியும் அவனுக்கு கிடைக்கட்டும். எனக்கென்ன கதி? என் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு நான் எப்படி சகிப்பேன்? சீதைக்கு இப்போதே எவ்வனம் ஆரம்பித்திருக்கிறது. செல்வமாய் வளர்க்கப்பட்டவள், சுகங்களை அனுபவிக்கத் தகுந்தவள், காட்டில் குளிரையும் வெப்பத்தையும் காற்றையும் மழையும் எப்படி பொறுத்து கொண்டிருப்பாள்? இதுவரையில் விசித்திரமான அன்னங்களையும் பக்ஷங்களையும் மாம்சங்களையும் இதர பதார்த்தங்களையும் பாகசாஸ்திரத்தில் நிபுணர்கள் ஜாகிரதையாய் பக்குவம் செய்து பரிமாற புஜித்து வழக்கப்பட்டிருக்கும் அந்த ராஜபுத்திரி காட்டில் கிடைக்கும் பதார்த்தங்களாலும் நெல்லாலும் எப்படி தேகத்தை போஷிப்பாள்? மதுரமான வாக்கிய சப்தங்களாலும் பாட்டாலும் எழுப்பப்படும் வழக்கமுள்ள இந்த ராஜகன்யை சிம்ஹம், யானை, புலி முதலிய குரூர் ஜந்துக்களின் கோரமான சப்தங்கள் 4 புறத்திலும் செவியை துளைக்க எப்படி நித்திரை செய்வாள்? இந்திரதனுசை போன்றவனும் முழங்கால் வரையில் நீண்ட கைகள் உள்ளவனுமான மகா பராக்கிரமசாலியுமான ராமன் பரிகத்தை போல், பரிகம்னா இரும்பு கட்டுகளுள்ள தடி, கடினமான தன் கையை தலையணையாய் வைத்துக்கொண்டு எங்கே தூங்குகிறானோ, தாமரை மலர் போல் பிரகாசித்து தாமரை இதழ்களை போன்ற நேத்திரங்களுடன் தாமரை மலரின் வாசனையுடைய சுவாசத்தால் அலங்கரிக்கப்பட்டு சுருண்ட கருத்த தலைமயிர்
நெற்றியில் விழும் அழகையுடைய அந்த முகமண்டலத்தை எப்பொழுது பார்ப்பேன்? அவனை காணாமல் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கும் என் ஹிருதயம் 1000 சுக்கல்களாய் பிளக்காமல் இருப்பதை பார்த்தால் வஜ்ரத்தால் செய்யப்பட்டதென்று நிச்சயமாய் தோன்றுகிறது. என்னை சேர்ந்தவளை நீர் நகரத்தை விட்டு துரத்தி ஓடும்படி செய்ததை பார்த்தால் இதைவிட குரூரமான காரியம் வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை. 14 வருஷங்கள் கழித்து ராமன் அயோத்திக்கு திரும்பி வரும்போது பரதனுக்கு ராஜ்யம் போய்விடுமே என்று கவலைப்பட வேண்டாம். பரதன் அனுபவித்த ராஜ்யத்தை அவன் கொடுத்தாலும் ராமன் வாங்குவானா? லோகத்தில் சிலர் பிதர்களுக்கு சிராத்தம் செய்ய உத்தேசித்து அதற்காக பிராமணர்களை வரிக்கும் போது வித்தையாலும் வயசாலும் குணங்களாலும் சிரேஷ்டமான பிராமணர்கள் சுலபமாய் கிடைத்தாலும் அவர்களை ஒதுக்கி தங்களை சேர்ந்தவர்களுக்கு தட்சிணை முதலிய விசேஷ பிரயோஜனங்கள் கிடைக்க வேண்டும் என்று அவர்களையே பிராமணர்களாக வரிக்கிறார்கள். சிராத்தம் முடிந்த பிறகு முன் சொன்ன பிராமண சிரேஷ்டர்களை இஷ்டபந்தியில் போஜனம் செய்ய அழைக்கிறார்கள். புஜிக்கும் அன்னம் அமிர்தத்துக்கு ஒப்பாயிருக்கும் அவர்கள் அமிர்தத்திற்கு ஒப்பாயிருந்தாலும் அவர்கள் அவ்விடத்திற்கு போக நினைப்பார்களா? பிராமணர்கள் புஜித்த சேஷம்தானே சூத்ர சேஷத்தை போல் விளக்கப்பட்டனதல்லவே என்றால் அந்த புத்திமான்கள் தங்களுக்கு செய்த அவமானத்தை பொறுக்க மாட்டார்கள். வேறொரு ரிஷபம் தின்று மிகுந்த புல்லை தின்பதற்கு உத்தம ஜாதி ரிஷபம் சம்மதிக்குமா? இதைப்போல் மூத்த புத்திரனாகவும் குணங்களால் மேலானவனாகவும் இருக்கும் தான் ஆள வேண்டிய ராஜ்யத்தை தனக்கு இளையவன் அநேக வருஷங்களாய் ஆண்டு பிறகு தன்னிடத்தில் கொடுத்தால் அதை ராமன் பெற்றுக்கொள்வானா? பூமண்டல சக்கரவர்த்தியாயிருக்கும் உமக்கு இந்த நியாயம் தெரியாதா? சென்னாய் நரி முதலிய அல்ப ஜந்துக்களால் கொன்று தின்ற மாம்சத்தின் மிகுதியை புலி கண்ணெடுத்தும் பார்க்குமா? அப்படி பிறரால் அனுபவிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை ராமன் மனசாலும் நினைப்பானா? சரு முதலிய ஹவிஸ்களும் புரோடாசமும் குசமென்ற புல்லும் யூபஸ்தம்பங்களும் ஒரு தடவை உபயோகித்த பிறகு யாகத்திற்கு உபயோகப்படாது. சுராபானத்தின் சாரமான பாகத்தை ஒருவன் கொடுத்துவிட்டு மிகுதியை கொடுத்தால் எப்படி ஒருவரும் வாங்க மாட்டார்களோ, யாகத்தில் ஒருவன் சோமபானத்தை செய்துவிட்டு அந்த யாகத்தை பிறருக்கு கொடுத்தால் எப்படி வாங்க மாட்டார்களோ, அப்படி பரதனால் அனுபவிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை ராமன் அடைய விரும்ப மாட்டான். மகாபலமுள்ள புலி தன் வாளை மற்றொரு புலி தொட்டாலும் எப்படி சகிக்காதோ அப்படி ராமன் இந்த அவமானத்தை பொறுக்க மாட்டான். நாங்கள் என்ன செய்வோம்? ராமன் பலசாலியாயிருந்தால் ராஜ்யத்தை பிறர் கைப்பற்றும்படி விடுவானா? கையாலாகாதவன் பயந்து ஓடிப்போய்விட்டான் என்று எண்ணுகிறீரா? அப்படி அல்ல. இந்த 14 லோகங்களில் உள்ள சகல ஜீவகோடியிலும் ஒன்று சேர்ந்து ராமனுடன் யுத்தம் செய்தாலும் அவனை கண்ணெடுத்தும் பார்க்க முடியுமா? ஆனால் ராஜ்யத்தை கைவிட்டு ஏன் ஓடிப்போனான் என்றால், லோகத்தில் உள்ள பிராணிகளை தன் நடத்தையாலும் ஆக்ஞையாலும் உபதேசத்தாலும் தங்கள் தர்மத்தை சரியாய் அனுஷ்டிக்கும்படி செய்கிறவன் தான் பண்ணின பிரதிஜையை மீறி இந்த ராஜ்யத்தை பலாத்காரமாய் கைப்பற்ற நினைப்பானா? ராமனோ மகாசூரன், மகா பராக்கிரமசாலி. தங்கக் கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட பானங்களை பிரயோகித்தால் யுகத்தின் முடிவில் காலம் பஞ்ச மகாபூதங்களை நாசம் செய்வது போல் சப்த சமுத்திரத்தையும் குல பர்வதங்களையும் மகாநதிகளையும் இந்த பிரபஞ்சத்தையுமே எரித்துவிட மாட்டானா? கொழுத்த சிம்மங்களின் பலத்தை உடையவன், ரிஷபத்தின் கண்களை போன்ற நேத்திரங்களை உடையவன், புருஷ சிரேஷ்டன். அவனுடைய பராக்கிரமத்தை மனசால் நினைக்கவும் முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்கவும் முடியாது. லோகத்தில் மீன் தன் குஞ்சுகளையே தென்பதைப் போல் நீர் உமது புத்திரனான அந்த மகாவீரனை கொன்றுவிட்டீரே. தர்மத்திலிருந்து விலகாத உமது புத்திரனை காட்டிற்கு அனுப்பினது பிராமண க்ஷத்திரிய வைசிய சிரேஷ்டர்களால் அனுஷ்டிக்கப்படும் தர்மமாகவும் சாஸ்திரத்திற்கு ஒத்ததாகவும் புராதனமாகவும் இருந்தால் ஒருவரும் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள். ஆனால் யாதொரு தர்மத்தையும் சேர்ந்ததாக தோன்றவில்லையே. ஸ்திரீகளுக்கு கதி பர்த்தாவை தவிர வேறில்லை. அவன் இல்லாவிட்டால் புத்திரனே கதி, அவனும் இல்லாவிட்டால் தகப்பன் முதலிய பந்துக்கள் கதி. இவர்களை தவிர வேறு கதி ஏற்படவில்லை. பால்யத்தில் தகப்பன் ரட்சிக்க வேண்டும், கிழ வயசில் புத்திரன் ரட்சிக்க வேண்டும். ஸ்திரீகள் பிறருக்கு அடங்கியிருக்காமல் ஒருபொழுதும் சுதந்திரமாய் நடக்கக்கூடாதென்று சாஸ்திரம் விதித்திருக்கிறதல்லவா? இப்போது நீரோ என் சக்கலத்தியான கைகேயிக்கு வசப்பட்டிருக்கிறீர். ஆகையால் நான் உம்மை இழந்தது போலாயிற்று. என் புத்திரனோ உம்மால் காட்டில் துரத்தப்பட்டான், அவனையும் இழந்தது போலாயிற்று. என் பந்துக்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். என் புருஷன் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி போகலாம்? ஆகையால் எல்லா விதத்திலும் என்னை கெடுத்து கதியில்லாமல் செய்துவிட்டீர். நான் மாத்திரம் கேட்டால் பாதகமில்லை. இந்த கோசலா ராஜ்யத்தையும் நாசம் செய்தீர், என்னையும் என் புத்திரனையும் நாசம் செய்தீர், உம்மையும் நாசம் செய்து கொண்டீர், உமது மந்திரிகளையும் நாசம் செய்தீர், இந்த நகரத்து ஜனங்களையும் நாசம் செய்தீர். இந்த மகா பாபத்தை செய்து என்ன பிரயோஜனத்தை அடைந்தீர்? யாருக்கு திருப்தி?
உமது பிரிய பாரியான கைகேயிக்கும் உமது செல்வபுத்திரனான பரதனுக்கும் மனஸ்குளிர்ந்ததல்லவா? அவர்கள் சந்தோஷப்பட்டால் அதே போதும். யார் எப்படி போனால் உமக்கென்ன என்று கௌசல்யை அதிக்ரூரமான வார்த்தைகளால் தன் பர்த்தாவை கண்டிக்கும் போது தசரதர் அதை பொறுக்க முடியாமல் மூர்ச்சையடைந்தார். அப்போது இவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பதற்கு நான் என்ன பாபம் செய்தேன் என்று நினைத்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 62. நாதா, நான் கேட்டேன். ராமனுடைய தாயான கௌசல்யை இப்படி வருத்தத்துடனும் கோபத்துடனும் கடுமையான வார்த்தைகளை சொல்வதை கேட்டு தசரதர், இவள் சொல்வது பிசகில்லை. நான் கைகேயின் வார்த்தையை கேட்டு இதுவரைக்கும் ஒருவரும் செய்திராத அக்கிரமத்தை செய்துவிட்டேன். இனிமேல் என்ன செய்வேன் என்று கவலை அடைந்து துக்கம் மேலிட்டு இந்திரிய சுவாதீனமில்லாமல் மயங்கி மூர்ச்சையடைந்தார். வெகு காலம் கழித்து பிரக்ஞை தெளிந்து பெருமூச்சு விட்டு கௌசல்யை பக்கத்தில் இருப்பதைக் கண்டு, புண்ணிய பாப கர்மங்கள் அதிக தீக்ஷணமாயிருந்தால் இந்த ஜென்மத்திலேயே அவைகளின் பலத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்ற நியாயப்படி எனக்கு பிரியமான புத்திரனை விட்டு பிரிந்து மகா துக்கத்தை அனுபவிக்கிறேன். பூர்வ ஜென்மங்களில் இதற்கு காரணமாய் என்ன பாபத்தை நான் செய்திருக்க கூடும் என்று மறுபடியும் ஆலோசித்தார். அப்போது தான் முன்னொரு காலத்தில் அஞ்ஞானத்தால் ஒரு முனிகுமாரனை சப்தவேதி என்ற பானத்தால் கொன்ற மகாபாபம் ஞாபகத்திற்கு வர, அந்த துக்கமும் ராமனை விட்டு பிரிந்த துக்கமும் சேர்ந்து ஒரே காலத்தில் தாக்கி தசரதரை மூர்ச்சையடைவித்தன. பிறகு பயத்தால் நடுங்கி வெட்கத்தால் தலை குனிந்து கைகூப்பி வணக்கமாக, கௌசல்யே, இதோ பார், கைகூப்பி உன்னை பிரார்த்திக்கிறேன். தயவு செய். உனக்கு கெடுதி செய்வர்கள் எல்லோரிடத்திலும் துவேஷிக்காமல் பிரியமாயிருப்பது உன் சுபாவம் அல்லவா? பதிபிரதியின் தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்பும் ஸ்திரீகளுக்கு தங்களுடைய பர்த்தா குணசாலியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவனே பிரத்யட்சமான தெய்வம். உன் மனஸ் எப்போதும் தர்மத்திலேயே நாடியிருக்கும். யோகத்தில் ஜனங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு உனக்கு தெரியாததல்ல. உனக்கு மகா கஷ்டம் நேர்ந்திருக்கிறது. அப்படியிருந்தும் புத்திர சோகத்தால் தபித்துக் கொண்டிருக்கும் என்னை பார்த்து எப்படி கோரமான வார்த்தைகளை சொல்வது உனக்கே சரியா என்று சக்கரவர்த்தி தீனமாய் கேட்பவர்களுடைய மனசொருகும்படி கெஞ்சுவதை கேட்டு, மழை காலத்தில் கோமுகத்திலிருந்து மழை ஜலம் சொரிவது போல் கௌசல்யை நேத்திரங்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் பெருகிற்று. தசரதர் கூப்பிக் கொண்டிருந்த கைகளை பிடித்து தன் சிரசில் வைத்துக் கொண்டு ஹோ என்று கதறி, கோபத்தால் என்ன பாபம் செய்துவிட்டேனே என்று பயந்து மிகவும் பரபரப்புடன், நாதா, பூமியில் விழுந்து தங்களை சாஷ்டாங்கமாய் நமஸ்கரிக்கிறேன். என் அபராதத்தை மன்னித்து என்னிடத்தில் தயை செய்ய வேண்டும். தாங்கள் என்னை கைகூப்பி பிரார்த்தித்த க்ஷணத்திலேயே நான் கெட்டுவிட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் சொல்லி என்னை மறுபடியும் கொல்ல வேண்டுமா? மகாபுத்திமானாகவும் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறவனாகவும் இருக்கும் தன் பர்த்தாவால் கைகூப்பி பிரார்த்திக்கப்படும் இந்த ஸ்திரீ லோகத்திலும் பரலோகத்திலும் தன் நாசத்தை தேடிக்கொள்கிறாள். நான் தர்மம் தெரியாதவள் அல்ல. தாங்கள் தர்மத்தை அறிந்தவர் என்றும் சத்தியம் தவறாதவர் என்றும் எனக்கு தெரியாதா? புத்திர சோகத்தால் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஏதோ பிதற்றினேன். அதை மன்னிக்க வேண்டும். சோகம் நமது தைரியத்தை அபகரிக்கிறது. சோகத்தால் நாம் கட்டதும் கேட்டதும் வீணாகிறது. சோகம் யாவற்றையும் கெடுக்கிறது. நமக்கு சோகத்தை போன்ற பரம சத்ருவில்லை. நமது சத்ரு திடீரென்று நம்மை அடித்தால் அதை பொறுக்கலாம். நமக்கு திடீரென்று சோகம் நேர்ந்தால் சொல்பமாயிருந்தாலும் பொறுக்க முடியாது. சந்தோஷமற்ற சோகம் மேலிட்ட எனக்கு ராமன் காட்டிற்கு போய் இந்த 5வது தினம் 5 வருஷங்கள் போல தோன்றுகிறது. அதையே நினைத்து நினைத்து என் துக்கம் விருத்தியாகிறது. ஆறுகள் சமுத்திரத்தில் விழ சமுத்திரம் பொங்குவதை பார்த்ததில்லையா என்று கௌசல்யை சொல்லிக் கொண்டிருக்கையில் சூரியன் அஸ்தமித்தான். ராத்திரியும் ஆரம்பித்தது. கௌசல்யின் வார்த்தைகளால் தசரதர் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து துக்கத்தின் வேகத்தை தாங்க முடியாமல் அயர்ந்து தூங்கிவிட்டார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 63. தசரதர் செய்த மகா பாபம். பிறகு ஒரு முகூர்த்தத்திற்குள் தசரதர் விழித்துக் கொண்டு அதே ஞாபகமாய் துக்கத்தால் ஏங்கியிருந்தார். தேவேந்திரனை போன்ற ராமனையும் லக்ஷ்மணனையும் காட்டிற்கு அனுப்பியது முதல் ராகு சூரியனை பிடித்துக் கொண்டது போல் புத்திரசோகம் அவரை பிடித்துக் கொண்டது. ராமன் அந்த நகரத்தை விட்டு போன 6வது தினத்தில் பாதி ராத்திரியில் தசரதர் தான் முன்னொரு சமயத்தில் செய்த பாபத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதை கௌசல்யக்கு சொல்ல நினைத்து, கௌசல்யே, இப்போது உனக்கு என்னிடத்தில் கோபம் சற்று தணிந்திருக்கிறதாக தெரிகிறது. ஆகையால் இதை சொல்ல துணிந்தேன். இந்த லோகத்தில் ஒருவன் பிறருக்கு எந்த நன்மையாவது தீமையாவது செய்கிறானோ அதன் பலனை தவறாமல் அடைகிறான். கர்மங்களை ஆரம்பிக்கும் போது அவைகளின் பலன்கள் அல்பமா அல்லது பெரிதா என்றும்
அந்த பலன்கள் கைகூடுவதையும் தவறுவதையும் எவன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் புத்திஹீனன். அதிக சிரமப்பட்டு சொல்ப பலத்தை சம்பாதிக்கிறவனும் பலமில்லாத கர்மத்தை செய்தவனும் புத்திஹீனன். சொல்ப சிரமத்துடன் விசேஷ பலனை சம்பாதிக்கிறவனும் பலத்தை கொடுக்கும் கர்மத்தை செய்கிறவனும் புத்திமான். நான் கைகேயியை திருப்தி செய்வதென்ற அல்ப பலத்தை அடைய விரும்பி ராமனை காட்டிற்கு அனுப்புவதாக மகாபாபத்தை செய்து புத்திர சோகத்தால் தபிக்கிறேன். என்னைப் போல முட்டாள் ஒருவருமில்லை. ஒருவனுடைய தோட்டத்தில் ஒரு பலாச மரமும் அதைச் சுற்றி அநேக தேன் மாமரங்களும் இருந்தன. புஷ்பிக்கும் காலத்தில் பலாசமரம் மிகவும் அழகாக புஷ்பங்களால் இலை தெரியாமல் மறைந்திருக்கிறது. மாமரங்களில் புஷ்பங்கள் அழகான வர்ணமில்லாதவையாக இருக்கின்றன. அதை பார்த்த அந்த புத்திமான், இவ்வளவு அழகான புஷ்பங்களால் நிறைந்திருக்கும் மரம் பழுக்கும் காலத்தில் இன்னும் அழகான பழங்களால் நிறைந்திருக்கும் அல்லவா? இந்த மாமரங்களில் புஷ்பத்திற்கு தகுந்தபடியே பழங்களும் ருச்சியில்லாமல் இருக்கும். ஆகையால் இந்த பலாச மரத்தின் அழகை குறைக்கும் இந்த மாமரங்களை வளர்ப்பதில் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து அவைகளை வெட்டி எறிந்துவிட்டு அந்த பலாச மரத்தை வெகு ஜாகிரதையாக எரு போட்டு ஜலம் ஊற்றி வளர்த்தான். பழுக்கும் காலம் வந்தவுடன் பலாச மரத்தில் புஷ்பங்கள் எல்லாம் உதிர்ந்து போய் உபயோகமில்லாத பழங்கள் நிறைந்திருந்தன. அயலானுடைய தோட்டத்தில் மாமரங்கள் அமிர்தத்தைப் போல் ருசியுள்ள பழங்களால் நிறைந்திருக்கின்றன. அப்போது அந்த மூடனுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியுமா? கர்மங்களின் பலன்களை அறியாமல் ஒருவன் ஆரம்பித்தால் பலாச மரத்திற்கு ஜலம் ஊற்றின முட்டாளைப் போல வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் மாமரங்களை வெட்டிவிட்டு பலாச மரத்திற்கு ஜலம் வார்த்தவன். ராமனை பால்யம் முதல் வளர்த்து வந்து பலனடையும் காலத்தில் காட்டிற்கு துரத்திவிட்டேன். இப்போது வருத்தப்படுகிறேன். என்னை போன்ற புத்திசாலியுண்டா? ராமனுடைய அபிஷேகத்தை தடுத்து அவனை காட்டிற்கு அனுப்பி கைகேயின் பிரியத்தை சம்பாதிக்க எத்தனித்தேன். நான் பால்யத்தில் சப்தவேதனம் என்ற வித்தையில் திறமையடைந்திருந்தேன். சப்தவேதனம் என்பது வேட்டையாடும் போது மிருகங்கள் மறைந்திருந்தாலும் அவைகள் செய்யும் சப்தத்தை லட்சியமாக வைத்துக்கொண்டு அவைகளை பாணத்தால் அடித்துக் கொள்ளுகிற வித்தை. எல்லோரும் என்னை கொண்டாடினதால் மிகவும் கர்வமடைந்து ஓர் மகா பாபத்தை செய்தேன். ஒரு குழந்தை தெரியாத்தனத்தால் விஷத்தை குடித்து கஷ்டப்படுவது போல் நானும் அந்த பாபத்தின் பலனை இப்போது அனுபவிக்கும்படியாயிற்று. ஒருவன் செய்யும் பாப புண்ணியங்கள் இதர ஜென்மங்களிலாவது இதர லோகங்களிலாவது பலனை கொடுக்கும். நான் செய்த பாபம் மகா கோரமானதால் இப்பொழுதே பலித்துவிட்டது. லோகத்தில் புத்திஹீனன் பலாச புஷ்பங்களின் அழகை பார்த்து பிரமித்து இவைகளுக்கு தகுந்தபடி பழங்கள் இருக்கும் என்று நம்புவது போல் நானும் சப்தவேதம் என்ற பானத்தை பெற்று அதனால் அடையும் கீர்த்தியால் பிரமித்து பிற்காலத்தில் எனக்கு நேரும் பாதகத்தையும் துக்கத்தையும் அபகீர்த்தியையும் அறியாமல் போனேன். உனக்கு விவாகமாவதற்கு முன் நான் யுவராஜாவாக இருக்கும் ஒரு வருஷ காலம் நேர்ந்தது. அப்போது ஜனங்களுக்கு மதமும் ஆசையும் விருத்தியாவது வழக்கம். சூரியன் பூமியில் இருக்கும் ரசங்களை குடித்து ஜகத்தை தன் கிரணங்களால் எரித்துவிட்டு தெற்கத்திக்கை நோக்கிச் சென்றார். பிறகு உஷ்ணம் இருந்தவிடம் தெரியாமல் போயிற்று. கருத்த மேகங்கள் புறப்பட்டன. அதைக் கண்டு தவளைகளும் சாதக பட்சிகளும் மயில்களும் சந்தோஷித்தன. பட்சிகள் மழையால் நனைந்து ஸ்நானம் செய்தது போல் மழைக்காற்றால் கஷ்டப்பட்டு மழை துளிகள் நிறைந்த மரத்து நுனிகளில் மெல்ல மெல்ல போய் உட்கார்ந்தன. அதுவரையிலும் பெய்த மழையாலும் பெய்து கொண்டிருக்கும் மழையாலும் மதம் கொண்ட யானைகளுள்ள மலைகள் மறைக்கப்பட்டு அசைவற்று அலை ஓய்ந்த சமுத்திரம் போல் காணப்பட்டன. மலை அருவிகள் முதலில் கொஞ்ச தூரம் தெளிவாய் ஓடி பிறகு வெளுத்து தாதுக்களுடைய பூமியின் வழியாய் செல்லுகையில் சிவந்தும் காட்டுத்தீயின் சாம்பலில் புரண்டு ஓடும் அநேக வர்ணமுள்ள சர்ப்பங்களைப் போல் காணப்பட்டன. அந்த காலத்தில் நான் வேட்டையாட நிச்சயித்து ரதத்தில் ஏறி ஆயுதபானையாய் சரையூ நதியின் ஓரமாகச் சென்றேன். ராத்திரியில் காட்டெருமையாவது யானைகளாவது வேறு மிருகங்களாவது நீர் குடிக்க வரும்பொழுது அவைகளை கொல்லலாம் என்று வெகு ஜாகிரதையுடன் காத்து கொண்டிருக்கையில் ஓரிடத்திலிருந்து யானை நீர் குடிக்கும் பொழுது செய்யும் துணியைப் போன்ற ஒரு சப்தம் உண்டாயிற்று. மையிருட்டாயிருந்ததால் ஒன்றுமே தெரியவில்லை. அது குடத்தில் ஜலம் உள்ளும் போது உண்டான சப்தம். நான் அதை கேட்டு ஏதோ ஒரு யானை நீர் குடித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து காலசர்ப்பத்தை போன்ற ஒரு பானத்தை அந்த பிராணி இருக்கும் இடத்தை லட்சியம் வைத்து பிரயோகித்தேன். அப்போது விடியற்காலம். உடனே பானத்தால் மர்மஸ்தானத்தில் அடிபட்டு ஐயோ செத்தேனே என்று அலறிக்கொண்டு ஒரு தபஸ்வி கீழே விழுந்த சப்தம் அவ்விடத்திலிருந்து உண்டாயிற்று. ஐயோ, நான் ஒரு தபஸ்வி, ஒருவருக்காவது கெடுதி செய்ததில்லை. எனக்கு சத்ரு என்பதே கிடையாது. ராத்திரியில் இவ்வேளையில் இவ்விடத்தில் ஜனசஞ்சாரம் இருக்காதென்று ஜலம் மொண்டு போக வந்தேன். என்னை பானத்தால் அடித்தவன் யார்? நான் யாருக்கு என்ன கெடுதி செய்தேன்? நான் பிறருக்கு மனோவாக்காயங்களால் எவ்வித உபதிரவத்தையும் செய்வதை விட்டு இந்த வனத்தில் பழங்களையும் ரிஷிகளையும்
பழங்களையும் கிழங்குகளையும் புஜித்துக் கொண்டு தபஸ் செய்யும் ரிஷி. நான் இப்படி ஆயுதத்தால் அடிபட்டு மரணமடைவதற்கு காரணம் என்ன? மான் தோல் மரபுரி ஜடைகளை தரித்துக் கொண்டிருக்கும் என்னை கொன்று யாருக்கு என்ன ஆக வேண்டியிருக்கிறது? நான் யாருக்கு என்ன அபகாரம் செய்தேன்? யாதொரு பிரயோஜனமும் இல்லாமலும் கேவலம் கெடுதலையே உண்டு பண்ணுகிறதுமான இந்த பாபத்தை யாராவது நல்லதென்று ஒப்புக்கொள்வானா? குருபத்னியை கெடுத்தவனை யாராவது ஸ்லாகிப்பானா? நான் இறக்கிறதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. நான் போய்விட்டால் என் பெற்றோர்கள் என்ன கதியை அடைவார்களோ என்றல்லவா துக்கப்படுகிறேன். அவர்கள் மிகவும் வயசென்றவர்கள். வெகு காலமாக அவர்களை காப்பாற்றி வந்தேன். நான் இறந்தால் அவர்கள் எப்படி பிழைப்பார்கள்? ஐயோ, அவர்களுக்கு நான் ஒரே புத்திரனாயிற்றே. எந்த பாபி ஒரே பானத்தால் எங்கள் எல்லோரையும் கொள்ள எத்தனித்தான்? கேவலம் மூடனும் நிச்சய புத்தி இல்லாதவனுமே இந்த அக்கிரமத்தை செய்திருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் காதில் விழுந்தன. நான் தர்மத்திலிருந்து விலகக்கூடாது என்ற நோக்கமுள்ளவன். இந்த பரிதாபமான வார்த்தைகளை கேட்டவுடன் என் கையில் இருந்த வில்லும் பானங்களும் நழுவி கீழே விழுந்தன. ராத்திரியில் இப்படி மனசுருகும்படி பிரலாபிப்பதை கேட்டு வருத்தமும் பயமும் மேலிட்டன. புத்தி சிதறிற்று. இந்திரிய சுவாதீனமற்று மெய்மறந்தேன். இந்த சப்தம் உண்டான இடத்தை நோக்கி தீனமான மனசுடன் துக்கித்துக் கொண்டே சென்றேன். அங்கே ஒரு தபஸ்வி பானத்தால் அடிபட்டு அந்த வேதனையை சகிக்க முடியாமல் கையில் இருந்த கடத்தை தூரத்தில் எறிந்துவிட்டு ஜடையை விரித்துக் கொண்டு பூமியில் புரளுவதைக் கண்டேன். அவருடைய தேகம் முழுவதும் இரத்தத்தால் பூசப்பட்டு புழுதி படிந்திருந்தது. நான் பயந்து மனம் கலங்கி நிற்பதைக் கண்டு தன் தேஜஸால் என்னை எரித்து விடுகிறவர் போல குரூர திருஷ்டியுடன் பார்த்து, ராஜா, காட்டில் தனியாய் வசித்துக் கொண்டிருக்கும் நான் உனக்கு என்ன கெடுதி செய்தேன்? என் பெற்றோர்களுக்காக ஜலம் உண்டு போக வந்தவனை ஏன் அடித்தாய்? ஏதோ விளையாட்டாய் ஒரு பானத்தால் என்னை அடித்துக் கொள்றாய். இதனால் கிழவர்களும் கண் தெரியாதவர்களும் பலகீனர்களுமான என் மாதா பிதாக்களையும் கொன்றுவிட்டாய் என்று உனக்கு தெரியுமா? நான் சீக்கிரத்தில் ஜலம் உண்டு வருவேன் என்று அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே, அவர்கள் எவ்வளவு நேரம்தான் கொடுமையான தாகத்தை அடக்கிக் கொண்டிருப்பார்கள்? நான் சாஸ்திரங்களை கற்றும் கேட்டும் கடின தபஸ் செய்தும் என்ன பிரயோஜனம்? நான் இப்படி பூமியில் விழுந்து கிடப்பது என் பிதாவிற்கு தெரியவில்லையே. தெரிந்தாலும் என்ன செய்வார்? பலகீனர், நடக்க முடியாதவர். ஒரு மரம் காற்றால் அடிபட்டு பிளக்கும்போது சமீபத்தில் இருக்கும் மரம் அதை காப்பாற்ற முடியுமா? தசரதா, நீயே சீக்கிரமாய் என் பிதாவிடத்திற்கு சென்று சமாச்சாரத்தை சொல். இல்லாவிட்டால் காட்டுத்தீ வனத்தை எரிப்பது போல் உன்னை கோபத்தால் பஸ்பமாக்கி விடுவார். என் பிதாவின் ஆசிரமம் ஓரடியில் இருக்கிறது. அவர் உன்னை சபிக்காமல் இருக்கும்படி அவரை பிரார்த்தித்து சமாதானம் செய். இந்த தீக்ஷணமான பானம் என் மர்மஸ்தானத்தில் பாய்ந்து நதியில் ஜலம் வேகமாய் ஓடும்போது சிறு மணற்குன்றுகளை எப்படி அறுக்குமோ அப்படி சகிக்க முடியாத துன்பத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பானத்தை பிடுங்கி எறிந்துவிட்டு போ என்றார். பானத்தை பிடுங்காதிருந்தால் கஷ்டப்படுகிறார். பானத்தை எடுத்தாலோ உயிர் போய்விடும். இவர் இறந்தால் எனக்கு பிரம்மஹத்யா தோஷம் நேரிடும். என்ன செய்யலாம் என்று பயந்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை அவர் கண்டார். தனக்கு மரணம் சமீபித்து விட்டு என்பதை அறிந்து வெகு சிரமத்துடன் என்னை திரும்பி பார்த்து, தசரதா, வீணாய் வருத்தப்படாதே. தைரியத்தை வருவித்துக் கொண்டு துக்கத்தை அடக்கு. பிரம்மஹத்யா தோஷம் உனக்கு நேரும் என்ற பயம் வேண்டாம். நான் பிராமணன் என்று எண்ணி வருத்தப்படாதே. என் தாய் சூத்ரஸ்திரீ, என் பிதா வைசியர் என்று வேதனை பொறுக்காமல் பிரக்ஞையற்று பூமியில் கிடந்து புரண்டு கொண்டிருந்தார். அப்போது நான் அந்த பானத்தை பிடுங்கி எறிந்தேன். உடனே என்னை பார்த்து பயந்து அவர் பிராணனை விட்டார். இப்படி மர்மஸ்தானத்தில் அடிபட்டு பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஜலத்தாலும் இரத்தத்தாலும் நனைந்த தேகத்துடன் பூமியில் கிடந்த அந்த தபஸ்வியை பார்த்து பிரலாபித்து சொல்ல முடியாத கிளேசத்தை அடைந்தேன். வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 64. தசரதர் மரணமடைந்தது. இப்படி அஞ்ஞானத்தால் மகாபாபத்தை செய்து இந்திரியங்கள் கலங்கி என்ன செய்யலாம்? போய் சொல்லுவோமா, சொல்லாமல் இருப்போமா? எது நலம் என்று யோசித்தேன். பிறகு அந்த கடத்தில் ஜலத்தை நிரப்பிக் கொண்டு ரிஷிகுமாரன் சொன்ன வழியாய் அந்த ஆசிரமத்திற்கு போனேன். அவருடைய பெற்றோர்கள் பலகீனர்களாய், வயசென்றவர்களாய், திக்கற்றவர்களாய், இறக்கை உடைந்த பட்சிகளைப் போல் உட்கார்ந்த இடத்தை விட்டு சஞ்சரிக்க முடியாமல் தங்களை காப்பாற்ற சக்தியற்றவர்களாய் தங்கள் குமாரனை பற்றியே பேசிக்கொண்டு அவன் எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆசையை நான் கெடுத்துவிட்டேன் என்று அவர்களுக்கு தெரியாது. அங்கே போனவுடன் பயமும் துக்கமும் மேலிட்டு ஒன்றும் தெரியாமல் நின்றேன். என் காலடி சப்தத்தை கேட்டு அந்த முனிவர், குழந்தாய், ஏன் தாமசிக்கிறாய்? ஜலத்தை கொண்டு வந்து கொடு. இவ்வளவு நேரம் ஆற்றில் விளையாடி கொண்டிருந்தாயோ? உன் தாய் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். சீக்கிரம் உள்ளே வா.
அவளாவது நானாவது உனக்கு எந்த காலத்திலாவது இஷ்டமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் அதை நீ மனசில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நீ தபஸ்வி அல்லவா? கதியற்ற எங்களுக்கு நீதான் கதி, நேத்திரமில்லாத எங்களுக்கு நீதான் நேத்திரம். எங்களுடைய பிராணனை உன்னிடத்தில் வைத்திருக்கிறோம். அப்படி இருக்க நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்று சொல்ல நான் பயத்தில் வாய் குளறி பிறகு மனோபலத்தாலும் பழக்கத்தாலும் தைரியப்படுத்திக் கொண்டு, நான் க்ஷத்ரியன், தசரதன் என்று பெயர், மகாத்மாக்களான தங்களுடைய புத்திரன் அல்ல. நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாபத்தால் சாது ஜனங்கள் நிந்திக்கக்கூடிய ஒரு குரூரமான காரியத்தை செய்துவிட்டேன். நான் ஆயுதபாணியாய் சரையு நதிக்கரையில் வேட்டையாட வந்து ராத்திரியில் அங்கே தண்ணீர் குடிக்க வரும் மிருகங்களை பானத்தால் அடைப்பதற்காக மறைந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரோ ஒருவன் கடத்தில் ஜலத்தை முள்ளும் சப்தம் யானை தண்ணீர் குடிக்கிறதைப் போல எனக்கு தோன்ற அந்த சப்தத்தை லட்சியம் வைத்து பானத்தை பிரயோகித்தேன். பிறகு அவ்விடத்திற்கு சென்று பார்க்கையில் ஓர் தபஸ்வி என் பானத்தால் அடிபட்டு பூமியில் விழுந்து மரணாவஸ்தையை அனுபவிக்க கண்டேன். யானை என்றெண்ணி அதன் சப்தம் கேட்ட இடத்தை குறித்து வைத்தடிக்க உங்களுடைய புத்திரனுக்கு மரணம் நேர்ந்தது. பிறகு அவரிடத்தில் சென்று பரிதபித்து தயங்கி அந்த பானத்தை பிடுங்கி எடுத்தேன். உடனே அவர் சொர்க்கத்தை அடைந்தார். ஐயோ, என் பெற்றோர்கள் கிழவர்களாயிற்றே, கண் தெரியாதவர்களாயிற்றே, என்ன செய்வேன் என்று உங்களை பற்றியே பிரலாபித்துக் கொண்டு உயிரை விட்டார். நான் நடந்ததை சொல்லிவிட்டேன். தெரியாதனத்தால் தங்களுடைய புத்திரனை கொன்றுவிட்டேன். என்னிடத்தில் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அந்த குரூரமான வார்த்தைகளை கேட்டு அந்த ரிஷி தீவிரமான புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டு எதிரே கைகூப்பி வணக்கமாய் நிற்கும் என்னை பார்த்து, இப்படிப்பட்ட கோரமான காரியத்தை செய்துவிட்டு நீ எங்களிடத்தில் வந்து சொல்லாமல் இருந்தால் என் சாபத்தால் உன் தலை 10,000 சுக்கல்களாக வெடித்து போயிருக்கும். க்ஷத்ரியன் புத்திபூர்வமாக வானப்பிரஸ்தனை கொன்றால் அவன் தேவேந்திரனாய் இருந்தாலும் அந்த பதவியிலிருந்து தள்ளப்படுவான். பிரம்மஞானி தபஸ் செய்து கொண்டிருக்கையில் ஒருவன் அவனை பானத்தால் அடித்தால் அவனுடைய தலை 7 சுக்கல்களாக வெடிக்கும். ஆனால் நீ அஞ்ஞானத்தால் செய்தபடியாலும் உடனே பச்சாதாபப்பட்டு பயந்து என்னிடத்தில் நீயே வந்து சொன்னதாலும் இதுவரையிலும் பிழைத்திருக்கிறாய். தெரிந்து செய்தால் இக்ஷ்வாகு வம்சமே நசித்திருக்கும். உன் கதியை கேட்பானேன். எங்களை அவ்விடத்திற்கு அழைத்து போ. தேகம், வஸ்திரம், மறைவுரை இவை இரத்தத்தால் நனைந்து பூமியில் உயிரில்லாமல் கிடைக்கும் எங்களுடைய அருமை குழந்தையை இன்னும் ஒரு தடவை பார்க்க விரும்புகிறோம் என்றார்கள். நான் அப்படியே அவர்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு போக அவர்கள் அந்த ரிஷிகுமாரனை தொட்டு தடவி கொடுத்து துக்கம் தாங்காமல் அவர் மேல் விழுந்து அழுதார்கள். குழந்தாய், எங்களுடன் பேசக்கூடாதா? நாங்கள் வந்தால் நமஸ்கரிக்க கூடாதா? பூமியில் விழுந்து கிடக்கிறாயே, எங்களிடத்தில் என்ன கோபம்? நான் உனக்கு பிரியமானவன் அல்லவா? இதோ உன் தாய் வந்திருக்கிறாள் பார். எழுந்து எங்களை கட்டிக்கொள். அமிர்ததாரையை போன்ற உன் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி செய். பின்ராத்திரியில் மதுரமாய் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நீ அத்தியனம் செய்வதை இனிமேல் நான் கேட்பேனா? சந்தியாவந்தனம் செய்து ஹோம கர்மங்களை முடித்து என் சமீபத்தில் வந்து உட்கார்ந்து எங்கே புத்திரசோகம் நேருமோவென்று பயந்திருக்கும் எனக்கு அன்பாய் அவன் உபசரிப்பான். கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கோ சக்தி இல்லை. ஆகாரத்தை சம்பாதிக்கவும் சக்தி இல்லை. வேறு காப்பாற்றுவரும் இல்லை. கடியை பிடித்து அழைத்து போவாரும் இல்லை என்றறிந்து வனத்தில் இருக்கும் பழங்களையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து பிரியமான அதிதியைப் போல் எனக்கு எவன் போஜனம் செய்விப்பான்? இதோ உன் தாய் மிகவும் வயசென்றவள், கண் தெரியாதவள், உன்னிடத்தில் விசேஷ பிரீத்தி வைத்தவள், துக்கத்தால் மெய் மறந்திருக்கிறாள். இவளை இனி நான் எப்படி காப்பாற்றுவேன்? குழந்தாய், யமனுடைய வீட்டிற்கு போகாதே, நில். நாளை நீயும் நானும் உன் தாயும் சேர்ந்து போவோம். அதுவரையில் பொறுத்திரு. நாங்கள் இந்த வனத்தில் அனாதைகளாய் தீனர்களாய் காப்பாற்றுவார் இல்லாமல் நீயும் இல்லாமல் என்ன செய்வோம்? இதோ உன்னுடன் வந்து விட்டோம். யமனைக் கண்டு, சுவாமி, என் புத்திரன் தங்கள் உத்தரவுப்படி உடனே வராததை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு இவனை தவிர வேறு காப்பாற்றுவார் இல்லாததால் இவனை எங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பேன். தர்மாத்மாவான அந்த லோகபாலர் அனாதையான எனக்கு அபய பிரதானம் செய்யாமல் இருக்க மாட்டார். இந்த அரசனால் உனக்கு நேர்ந்த அகால மரணம் நீ பூர்வ ஜென்மங்களில் செய்த பாபத்திற்கு பிராயஷ்சித்தமாயிருக்கும் என்று எண்ண நியாயமில்லை. யாதொரு பாபமும் செய்யாத நீ இந்த பாபியால் கொல்லப்பட்டாய். நீ செய்த புண்ணியத்தின் மகிமையாலும் நான் அனுஷ்டித்து வரும் சத்தியத்தின் மகிமையாலும் யுத்தத்தில் பின்வாங்காமல் கொல்லப்படும் சுத்த வீரர்கள் அடையும் உத்தம லோகங்களை அடைவாய். சகரன், சைபியன், திலீபன், ஜனமேஜயன்
நகுஷன், துந்துமாரன் முதலிய சக்கரவர்த்திகள் அடைந்த உத்தம கதியை அடைவாய். சாதுக்கள் வேதாத்தியனத்தாலும் தபஸாலும் எந்த லோகங்களை அடைவார்களோ, பூமிதானம் செய்கிறவர்கள் எந்த லோகங்களை அடைவார்களோ, இடைவிடாமல் அக்னிஹோத்திரம் செய்கிறவர்கள் எந்த லோகங்களை அடைவார்களோ, புத்திர சம்பத்துள்ள தனக்கு அனுகூலமான பாரியனிடத்தில் ஏகபத்னி விரதத்தை அனுஷ்டிப்பவன் எந்த லோகங்களை அடைவானோ, கணக்கில்லாமல் பசுக்களை தானம் செய்பவன் எந்த லோகங்களை அடைவானோ, பெரியோர்களுக்கு சுசுரூஷை செய்பவன் எந்த லோகங்களை அடைவானோ, மகாபிரஸ்தானம் முதலிய விரதங்களாலாவது உத்தம லோகங்களை அடைய கடைவேன் என்று சங்கல்பித்து கங்கையும் யமுனையும் சேரும் இடத்திலாவது அக்னியிலாவது தேகத்தை விடுகிறவர்கள் எந்த லோகங்களை அடைவார்களோ அந்த உத்தம கதியை அடைய கடவாய். மகா தபஸ்விகளான எங்கள் குலத்தில் பிறந்து இதுவரையில் உத்தம லோகங்களை அடையாதவர்கள் ஒருவருமில்லை. நீயோ என் புத்திரன், உன்னை கொண்டவன் மகா கோரமான கதியை அடையட்டும் என்று அடிக்கடி பிரலாபித்து தானும் தன் பாரியையும் தங்கள் புத்திரனுக்கு செய்ய வேண்டிய பிரேத கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் தன் புண்ணிய கர்மத்தின் மகிமையால் தேஜோமயமான திவ்ய ரூபத்தை அடைந்தார். அப்போது தேவேந்திரன் அங்கே வந்து சகல உபசாரத்துடன் தன் விமானத்தில் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து போனான். போவதற்கு முன் வயசென்று தன் பெற்றோர்களை நமஸ்கரித்து அநேக விதமாய் சமாதானம் செய்து, தங்களுக்கு நான் செய்த சுசுரூஷையின் மகிமையால் உத்தம கதியை அடைந்தேன், தாங்களும் அதிசீக்கிரத்தில் என்னை சேர்வீர்கள் என்று சொர்க்கத்தை அடைந்தார். பிறகு அந்த வயசென்று தபஸ்வி பிரேத கிரியைகளை முடித்து சமீபத்தில் கைகூப்பி பயந்து நிற்கும் என்னை பார்த்து, ராஜா, இப்போதே என்னையும் கொல். ஒரே புத்திரனை உடைய என்னை பிள்ளையில்லாதவனாய் செய்துவிட்ட பிறகு இறப்பதில் எனக்கு யாதொரு வருத்தமும் இல்லை. என் பாபமற்ற புத்திரனை கொன்றதற்காக உன்னை சாம்பலால் எரிக்க வேண்டியது. நீ தெரியாமையால் கொன்றதால் கோரமான துக்கத்தை அனுபவிக்கும்படி மாத்திரம் உன்னை சபிக்கிறேன். புத்திரனை இழந்த சோகத்தால் மரணமடைய கடவாய். ஆனால் க்ஷத்திரியனான நீ தெரியாத்தனத்தால் தபஸ்வியை கொன்றதால் மகாபாதகம் உன்னை சேராது. பிராமணனுக்கு கொடுக்கப்பட்ட தட்சிணையின் பலன் எப்படி கொடுக்கிறவனை அடையுமோ அப்படி நான் அனுபவிக்கிற புத்திர சோகம் உன்னை சீக்கிரத்தில் தொடர்ந்து நீ அதனால் மரணமடைவாய் என்று அநேக விதமாய் பிரலாபித்து பிறகு கட்டைகளை அடுக்கி நெருப்பை மூட்டி அதில் அந்த வயசென்ற இருவரும் கைகோர்த்து கொண்டு விழுந்து சொர்க்கத்தை அடைந்தார்கள். என் பிராணனை போக்கும்படியான இந்த புத்திர சோகம் நேர காரணம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கையில் சப்தவேதி என்ற பானத்தை பிரயோகித்ததால் எனக்கு பால்யத்தில் நேர்ந்த மகாபாபம் ஞாபகத்திற்கு வந்தது. வியாதி உள்ளவன் அதை விருத்தி செய்யும் பதார்த்தங்களோடு அன்னத்தை புஜித்தால் எப்படி வியாதி மேலிட்டு மரணமடைவானோ அப்படியே நான் செய்த பாபத்தின் பலன் என்னை சுற்றி கொண்டது. அந்த மகானுடைய வார்த்தைப்படி நான் இன்றைக்கு புத்திர சோகத்தால் மரணமடையப் போகிறேன். கௌசல்யே, என் கண்களுக்கு உன்னை பார்க்கும் சக்தி போய்விட்டது. ஆகையால் என்னை நன்றாக ஒரு தரம் தொடு என்று அழுது கொண்டு மிகவும் பயந்தவராய் நான் யாதொரு அபராதமும் செய்யாத ராமனை காட்டிற்கு அனுப்பினதும் கைகேயின் வார்த்தையை கேட்டு நான் செய்த அக்கிரமத்தை சந்தோஷமாய் அங்கீகரித்து அவன் காட்டிற்கு போனதும் அந்த முனியின் சாபத்தினுடைய பலமே அல்லாமல் வேறல்ல. இல்லாவிட்டால் தர்மத்தில் நோக்கமுள்ள எனக்கு ராமனுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட அதர்ம புத்தி ஏன் தோன்ற வேண்டும்? இதுவரையிலும் சாதுவாகவும் ராமனிடத்தில் விசேஷ பிரீத்தி வைத்தவளாகவும் இருந்த கைகேயிக்கு அவனிடத்தில் துவேஷ புத்தி ஏன் தோன்ற வேண்டும்? தனக்கு இவ்வளவு அபகாரத்தை செய்த என்னிடத்தில் ராமனுக்கு கொஞ்சமாவது அசூயை ஏன் உண்டாகவில்லை? தன் புத்திரன் மகாதுஷ்டனாக இருந்தாலும் விவேகமுள்ளவன் அவனை காட்டிற்கு துரத்துவானா? அப்படி செய்தால் அவனுக்கு தன் தகப்பனிடத்தில் கோபம் உண்டாகாதா? ராமன் ஒரு தடவை என்னை தொட்டாலும் போதும், வேண்டாம், ஒரு தடவை என் கண்ணில் பட்டாலும் போதும், நான் பிழைத்திருப்பேன். யமலோகத்திற்கு சென்றவர்கள் தங்களுடைய பந்துக்களை மறுபடி பார்க்கப் போகிறார்களா? நீ இருப்பது என் கண்ணிற்கே தெரியவில்லை. எனக்கு ஞாபகம் தடுமாறுகிறது. யமதூதர்கள் என்னை சீக்கிரப்படுத்துகிறார்கள். மகா பராக்கிரமசாலியும் தர்மாத்மாவுமான ராமனை நான் மரணமடையும் சமயத்தில் பார்க்க முடியவில்லையே. இதைவிட எனக்கு என்ன துக்கம்? வெயிலாவது சொல்ப ஜலத்தை வெயிலானது எப்படி சொல்ப ஜலத்தை வற்றச் செய்யுமோ அப்படி ராமனை பார்க்காததால் உண்டான சோகம் என் பிராணனை வற்றச் செய்கிறது. குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டு பூர்ண சந்திரனை போல் பிரகாசிக்கும் ராமனுடைய முகத்தை இன்றைக்கு 15வது வருஷத்தில் பார்ப்பவர்களை மனுஷியர்கள் என்று சொல்லலாமா? எப்போதும் யவ்வனத்தை அனுபவிக்கும் தேவதைகள் என்றல்லவா சொல்ல வேண்டும்? மலர்ந்த செந்தாமரை போன்ற கண்களையும் கருத்த வில்லை போன்ற அழகான புருவங்களையும் ஆணி முத்துக்களை போன்ற பல்வரிசையையும் மல்லிகை முட்டுக்களை போன்ற மூக்கையும் உடையதாய் சரத்காலத்து சந்திரனை போலும் மலர்ந்த செந்தாமரை போலும் விளங்கி மதுரமான வாசனை வீசும் என் ராமனுடைய முகத்தை அவன் வனவாசம் செய்துவிட்டு சுக்கிரன் தன் ஸ்தானத்தை அடைவது போல் அயோத்திக்கு திரும்பி வருகையில் பார்ப்பவர்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ?
கௌசல்யே, துக்கம் தாங்காமல் என் ஹிருதயம் பிளக்கிறது. சப்தம், ஸ்பர்சம் முதலிய இந்திரியங்களால் பதார்த்தங்களை அறிய முடியவில்லை. தீபத்தில் எண்ணெய் வற்றி போன பிறகு அதை ஆதாரமாயுடைய வெளிச்சத்தின் கிரணங்கள் எப்படி சிதறி போகுமோ அப்படி அங்கங்கள் தளர்ந்து மனஸ்தடுமாறும்போது இந்திரியங்கள் நாசமடைவது ஆச்சரியமல்ல. ஆற்றில் ஜலப்பிரவாகம் கரைகளை எப்படி அறுக்குமோ அப்படி இந்த சோகம் அனாதையாகவும் பிரக்ஞையற்றும் இருக்கிற என் பிராணனை வேகமாய் அறுக்கிறது. பராக்கிரமசாலியான ராகவா, என் துக்கத்தை போக்கக்கூடியவனே, என் இடத்தில் விசேஷ பிரீத்தி வைத்தவனே, என் நாதா, என் அருமை குழந்தாய், எங்கே போய்விட்டாய்? கௌசல்யே, நான் பிழைக்க மாட்டேன். சுமித்ரே, உனக்கு பெரிய கஷ்டம் நேர்ந்தது. கைகேயி, இக்ஷ்வாகு குலத்தை கடுக்க வந்தவளே, குரூரமானவளே, யமனுடைய ரூபம் கொண்டு என்னை கொல்ல வந்தவளே என்று கதறிக்கொண்டு ராமனுடைய மாதாவும் லக்ஷ்மணனுடைய மாதாவும் சமீபத்தில் இருக்க தன் அருமை குழந்தையை காட்டிற்கு துரத்திவிட்டு அந்த துக்கத்தால் தீனமாய் பிரலாபிக்கும் தசரதர் பாதி ராத்திரியான பிறகு துக்கம் தாங்காமல் உதாரமான பார்வையுடன் உயிரை இழந்தார். வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 65. அந்தப்புறத்து ஸ்திரீகள் பிரலாபித்தது. வியாகரணம் முதலிய சாஸ்திரங்களில் நிபுணர்களான ஸ்தோத்திரம் செய்பவர்களும் கட்டியம் கூறுகிறவர்களும் சங்கீத சாஸ்திரத்தில் நிபுணர்களாய் மங்கள கீர்த்தனங்களை பாடுகிறவர்களும் மகாராஜாவின் அந்தப்புறத்தில் விடியற்காலையில் வந்து ஒவ்வொருவரும் சக்கரவர்த்தியை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வெகு கம்பீரமாய் உறக்கச் செய்த ஸ்தோத்திர சப்தத்தால் அவ்விடம் நிறைந்தது. இரு கைகளாலும் தாளத்தின் அநேக கதிகளை விநியாசப்படுத்திக் கொண்டு வாசிக்கக்கூடிய இன்னும் சிலர் தசரதரின் அபூர்வ கிருத்தியங்களை வர்ணித்து அதற்கிணங்க கைகளால் தாள பிரஸ்தாரங்களை வாசித்தார்கள். அந்த சப்தத்தை கேட்டு கூடுகளிலும் மரங்களிலும் உள்ள பட்சிகள் விழித்துக் கொண்டு மதுரமாய் சப்திக்க ஆரம்பித்தன. சிலர் ஹரிநாராயணா என்ற பகவன் நாமங்களை பாடினார்கள். சிலர் புண்ணிய புருஷர்கள், க்ஷேத்திரங்கள், தீர்த்தங்களை பற்றின கீர்த்தனங்களை பாடினார்கள். சிலர் வீணை முதலிய வாத்தியங்களை வாசித்தார்கள். சிலர் ஆசீர்வாத ஸ்லோகங்களை பாடினார்கள். சிலர் அவரை பற்றி செய்யப்பட்ட பிரபந்தங்களை பாடினார்கள். அந்த கோஷத்தால் ராஜகிருகம் நிறைந்தது. பிறகு அரசர்களை எழுப்பும் மரியாதைகளில் சமர்த்தர்களான சுத்தமான நடத்தையுள்ள அந்தப்புறத்து ஸ்திரீகளும் நபும்சகர்களும் இதர பரிசாரகர்களும் அங்கே வந்தார்கள். அரசர்களின் ஸ்நான காரியங்களில் நிபுணர்களான வேறு சிலர் சாஸ்திரத்திற்கும் அந்த காலத்திற்கும் தகுந்தபடி தங்க குடங்களில் ஹரிச்சந்தனம் முதலிய பதார்த்தங்கள் கலந்த சுத்த ஜலத்தையும் இதர வஸ்துக்களையும் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் மங்களகரமான பூச்சிக்களையும் தைலங்களையும் தொடக்கூடிய புண்ணியகரமான பசு முதலிய வஸ்துக்களையும் பல் தேய்த்த பிறகு வாயில் நல்ல வாசனை உண்டாகும்படி ஜலத்துடன் கலந்து கொப்பளிப்பதற்கான பொடி செய்த எள், தேங்காய், ஜீரகம் முதலிய வஸ்துக்களையும் விசேஷ சக்தியுள்ள ஓஷதிகளையும் கங்கா தீர்த்தம் முதலிய புண்ணிய ஜலங்களையும் பிரதிதினமும் சமஸ்த பாபங்களையும் போக்கி சமஸ்த தர்மங்களையும் செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் வம்ச பரம்பரையாய் இக்ஷ்வாகு குலத்தில் ஆராதிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவழிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்த்தத்தையும் துளசியையும் கண்ணாடி, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், புஷ்பங்கள், மாலைகள் முதலிய சாமக்கிரியைகளையும் ரூபவதிகளான வேஷ்யாஸ்திரீகள் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அரசர்களுடைய அரண்மனையில் விடியற்காலையில் சக்கரவர்த்தியின் உபயோகத்திற்காக கொண்டு வர வேண்டிய சகல பதார்த்தங்கள் சமஸ்த லட்சணங்கள் பொருந்தினவைகளும் உத்தம குணங்களுடையவைகளும் மென்மேலும் லட்சுமி கரமானவைகளுமாய் இருந்தன. அவர்கள் எல்லோரும் சூரியோதயத்திற்கு முன் மகாராஜாவை தரிசிக்க ஆவல் கொண்டிருந்தார்கள். சூரியோதயமான பிறகும் மகாராஜா வெளியில் வராததைக் கண்டு சக்கரவர்த்திக்கு என்ன நேர்ந்ததோ என்று சந்தேகப்பட்டார்கள். தசரதருடைய படுக்கைக்கு சமீபத்தில் இருந்த ராஜஸ்திரீகள் எழுப்பும் சமயத்திற்கு உச்சிதமான வாக்கியங்களால் மிருதுவாகவும் வினயமாகவும் எழுப்பியும் தொட்டு அசைத்தும் தூங்குவதற்கு அடையாளமான சுவாசம், உஷ்ணம் முதலியவைகளை காணவில்லை. மனுஷன் தூங்கும்போது நேரும் கைகால்களை அசைத்தல், ஹிருதயம் அடித்தல், சுவாசம் விடுதல் முதலிய அங்க சேஷ்டைகளை நன்றாய் அறிந்த அந்த ஸ்திரீகள் தங்களால் கூடிய வரையில் பரீட்சித்து பார்த்தும் மேற்சொன்ன குறிகளில் யாதொன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அவர்கள் பயந்து நடுங்கி தங்கள் பர்த்தா மரணமடைந்தார் என்று சந்தேகித்து வேகமான பிரவாகத்திற்கு எதிரே நிற்கும் நீர் நுச்சில் முதலிய மரங்களைப் போலானார்கள். பிறகு தாங்கள் சந்தேகித்த மரணம் நேர்ந்ததென்று அவர்களுக்கு நிச்சயமாயிற்று. கௌசல்யையும் சுமித்திரையும் புத்திர சோகம் மேலிட்டு அயர்ந்து நித்திரை செய்து வழக்கப்படி விழித்துக் கொள்ளவில்லை.
கௌசல்யை களையற்று வர்ணம் மாறி இழைத்து தேகம் ஒடுங்கி உத்பாத காலத்தில் நட்சத்திரம் இருட்டால் மறைக்கப்படுவது போல் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தாள். இறந்து போன தசரதருக்கும் ஜீவித்திருக்கும் கௌசல்யைக்கும் சுமித்திரைக்கும் யாதொரு பேதமும் காணப்படவில்லை. அதை கண்டு அந்தப்புறத்தில் இருந்த ஸ்திரீகள் தூங்கிக் கொண்டிருக்கும் கௌசல்யும் சுமித்திரையும் தசரதரைப் போல் இறந்தார்கள் என்று நினைத்து வனத்தில் பெண் யானைகள் ஆண் யானையை விட்டு பிரிந்து தங்கள் இருக்குமிடத்தை விட்டு துரத்தப்பட்ட போது கதறுவதைப் போல் தீனமாய் பெருங்குரலுடன் அழுதார்கள். அந்த சப்தத்தால் கௌசல்யும் சுமித்திரையும் திடீரென்று விழித்துக் கொண்டு தசரதரை அநேக விதமாக எழுப்பி பார்த்தும் பிரயோஜனமில்லாமல் மரணமடைந்தார் என்று தெரிந்து கொண்டு ஹா நாதா என்று அலறி பூமியில் விழுந்தார்கள். ஆகாசத்திலிருந்து விழுந்த நட்சத்திரத்தைப் போல் கௌசல்ய தேகமெங்கும் புழுதிப்படிய பூமியில் கிடந்து புரண்டு தேஜஸற்றிருந்தாள். ராஜபத்தினிகள் சக்கரவர்த்தி உயிரிழந்ததையும் கௌசல்யை மூர்ச்சையடைந்து விழுந்ததையும் கண்டு தங்கள் காட்டில் தங்களுக்கு தலைவனான ஆண் யானையும் அதற்கு பிரியமான பெண் யானையும் இறந்து மற்ற பெண் யானைகள் திகைத்து நிற்பது போல் ஒன்றும் தோன்றாமல் பிரமித்தார்கள். அதற்குள் கைகேயி முதல இதர ராஜஸ்திரீகள் அங்கே வந்து தங்களுக்கு நேர்ந்த துக்கத்தை தெரிந்து கதறிக்கொண்டு பூமியில் விழுந்தார்கள். முன்னிருந்த அழுகை சப்தம் வரவர அதிகரித்தது. அதுவரையில் ராமனை விட்டு பிரிந்ததாலும் தசரதருடைய துக்கத்தாலும் அந்த அந்தப்புறத்து ஜனங்கள் மனம் கலங்கியிருந்தார்கள். சக்கரவர்த்தியும் மரணமடைய மிகவும் திகிலடைந்து பிரமித்து துக்கம் மேலிட்டு வாய்விட்டு அலறினார்கள். பரிஜனங்களும் பந்துக்களும் பரிதாபமாக கதறினார்கள். அவ்விடமெங்கும் சந்தோஷமற்று பார்க்க விகாரமாயிருந்தது. 3 லோகத்திலும் பிரசித்தி பெற்ற தசரத சக்கரவர்த்தி மரணமடைந்ததை பார்த்து அவருடைய பாரியைகள் அவரை சூழ்ந்து ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு மகாதீனமாய் அனாதைகளைப் போல் பிரலாபித்தார்கள். வால்மீகி ராமாயணம் சர்க்கம் 66. கௌசல்யின் பிரலாபம். அணைந்த ஹோமாக்னி போலவும் ஜலம் வற்றின சமுத்திரத்தைப் போலவும் கிரணங்களற்ற சூரியனைப் போலவும் தசரதர் உயிரிழந்து பரலோகம் சென்றதை பார்த்து கௌசல்யை கண்களிலிருந்து நீர்தாரை தாரையாய் பெருக புத்திர சோகத்தாலும் பர்த்தாவை இழந்தாலும் ஹிருதயம் பிளந்து சக்கரவர்த்தியின் சிரசை தன் மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு அங்கு இருந்த கைகேயியை நோக்கி, உன் புத்திரனுக்கு இடையூறாயிருந்த ராமனை காட்டிற்கு துரத்தி விட்டாய், தசரதரையும் கொன்று விட்டாய். துஷ்டே, மகாபாபி, பிடித்த பிடிவாதம் நிறைவேறிற்றா? இந்த ராஜ்யத்தை யாதொரு உபதிரவமும் இல்லாமல் இனிமேலாவது சுகமாய் ஆண்டு கொண்டிரு. எனக்கு ஒரே புத்திரனான ராமன் என்னை கதறவிட்டு காட்டிற்கு போனான். எனக்கு ஒரே கதியாயிருந்த என் பர்த்தாவோ என்னை விட்டு சொர்க்கத்திற்கு போனார். காட்டின் வழியாய் பிரயாணிகள் போய்கொண்டிருக்கையில் தங்களில் ஒருவனை துஷ்ட மிருகங்களால் நிறைந்து இருண்டு மார்க்கமில்லாத இடத்தில் விட்டு போனால் அவன் எப்படி வெகுகாலம் உயிரோடு இருக்க மாட்டானோ அப்படி நானும் வெகுகாலம் பிழைத்திருக்க மாட்டேன். சகல தர்மங்களையும் கைவிட்ட உன்னை போன்றவர்களை தவிர மற்ற யார் தனக்கு பரம தெய்வமாயிருக்கும் பர்த்தாவை பிரிந்து உயிரோடு இருக்க விரும்புவாள்? பணப்பிசாசு பிடித்து காகமர்த்தம் என்ற விஷப்பழத்தை தின்பவனுக்கு அதனால் நேரிடும் அபாயம் தெரியுமா? ஒரு கூனியின் வார்த்தையை கேட்டு இக்ஷ்வாகு குலத்தை வேரோடு அடுத்த மகா புண்ணியவதி இன்னதென்று குறிப்பிடாமல் வரங்களை கேட்டு மகாராஜாவை கொடுக்கும்படி பிரதிஜை செய்வித்து ராமனையும் சீதையையும் காட்டிற்கு அனுப்பின உத்தமி. ஜானகியின் பிதாவான ஜனக மகாராஜா இதை கேட்டால் என்னைப் போல் பதைபதைப்பார் அல்லவா? என் புத்திரன் உயிரோடு இருந்தும் இறந்தவனைப் போல் என்னை விட்டு போனான். நான் புத்திரனையும் இழந்து பர்த்தாவையும் இழந்து யாதொரு கதியும் இல்லாமல் அனாதையாய் சத்துருக்களுக்கு நடுவில் தபிப்பதை அந்த தர்மாத்மா அறியவில்லையே. ஐயோ, விதேக சக்கரவர்த்திக்கு புத்திரியாய் பிறந்தும் எவ்வித துக்கத்தையும் அனுபவிக்காதவளாக இருந்தும் சீதை இப்போது எல்லோரும் பரிதபிக்கும்படி வனத்தில் என்ன பயப்படுகிறாளோ? ராத்திரிகளில் மிருகங்களும் பட்சிகளும் கோரமாய் சப்திக்கிறதை கேட்டால் பயந்து நடுங்கி ராமனிடத்தில் போய் ஒண்டிக் கொள்ளுவாளே. ஜனகருக்கு சீதை புத்திரனும் புத்திரியுமாயிருந்தாள். அவருக்கோ வயசாயிற்று. தன் அருமை குழந்தைக்கு நேர்ந்த துக்கத்தை நினைத்து நினைத்து மனம் குன்றி உயிரை விடுவார் என்பது நிச்சயம். பர்த்தா துக்கிக்கும் பொழுது துக்கிப்பவளும் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுகிறவளும் தன்னை விட்டு பிரிந்து இதர தேசத்திற்கு போயிருக்கும் போது அந்த துக்கத்தால் ஏங்கி இழைத்து வஸ்திரபூஷணங்களில் ஆசையற்று இருப்பவளும் உயிரை இழந்து பரலோகம் போன போது தானும் அவருடன் போகிறவளுமே உத்தமமான பதிவிரதை என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? நானும் அப்படியே என் பர்த்தாவின் தேகத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டு அக்னியில் பிரவேசித்து
அவருக்கு கிடைக்கும் கதியை அடைவேன் என்றாள். இப்படி தீனமாய் பிரலாபிக்கும் கௌசல்யை அந்தப்புறத்து வேலைக்காரிகள் தசரதருடைய சரீரத்தை விட்டு பலவந்தமாய் பிரித்து வேறிடத்திற்கு கொண்டு போனார்கள். பிறகு வசிஷ்டருடைய ஆக்ஞைப்படி மந்திரிகள் முதலான ராஜசேவகர்கள் அந்த பிரேதத்தை எண்ணெய் கொப்பரையில் போட்டு அதற்கு மேல் நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தினார்கள். சகல தர்மங்களையும் அறிந்த அந்த உத்தியோகஸ்தர்கள் புத்திரர்கள் இல்லாமல் அரசனுக்கு பிரேத கிரியைகளை நடத்துவது உச்சிதமல்ல, பிரேதத்திற்கு எண்ணெயின் சம்பந்தம் இருப்பதால் சம்ஸ்காரம் செய்யாததால் உண்டான தோஷம் நேராதென்று நிச்சயித்து புத்திரர்கள் வருமளவும் அந்த சரீரத்தை காப்பாற்றி வந்தார்கள். ராஜபத்தினிகள் அந்த கப்பரையை சூழ்ந்து கண்ணீர் சொரிய கைகளை தூக்கிக் கொண்டு துக்கம் தாங்காமல், மகாராஜா, எப்போதும் எங்களிடத்தில் பிரியமாய் பேசுகிறவனும் சத்தியம் தவறாதவனுமான ராமனோ எங்களை காப்பாற்ற இங்கே இல்லை என்று தெரிந்தும் எப்படி எங்களை அனாதையாய் விட்டுப்போக தங்களுக்கு மனஸ் துணிந்ததா? துஷ்டியான கைகேயி ராமனை விட்டு எங்களை பிரித்தாள். இப்போது எங்கள் பர்த்தாவையும் கொன்றாள். அந்த மகாபாபியின் சமீபத்தில் நாங்கள் எப்படி வசிப்போம்? ராமன் அந்த காலத்திலும் எங்களுக்கு ரக்ஷகன், தங்களுக்கும் சகல சுசுரூஷை செய்து காப்பாற்றுகிறவன், மகா தைரியசாலி. ராஜலட்சுமியை வெறுத்து மகாலட்சுமி சமேதனாய் வனத்திற்கு போய்விட்டான். இனிமேல் கைகேயி புதிதாய் அதிகாரத்தை அடைந்த கர்வத்தால் எங்களை அலட்சியம் செய்து ஹிம்சிப்பாளே. தாங்களும் அந்த மகாவீரனும் இல்லாமல் துக்க சமுத்திரத்தில் ஆழ்ந்து நாங்கள் எப்படி பிழைப்போம்? தன் பர்த்தாவையும் ராமனையும் மகாபலவானான லக்ஷ்மணனையும் சீதையும் கைவிட்டவள் எங்களை கைவிட வெகுகாலம் செல்லுமா என்று தீனமாய் பிரலாபித்தார்கள். சந்திரன் இல்லாத ராத்திரியைப் போலவும் பர்த்தா இல்லாத ஸ்திரீயைப் போலவும் அயோத்தியா நகரம் மகாத்மாவான தசரதர் இல்லாமல் பிரகாசமற்றிருந்தது. ஜனங்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். குலஸ்திரீகள் ஹா ஹா என்று கதறினார்கள். நார்ச்சந்திகளிலும் கிரகங்களிலும் முன்போல் மெழுகி பெருக்கி கோலமிட்டு பலியிடாமல் சூன்யமாயிருந்தது. சக்கரவர்த்தி புத்திரசோகத்தால் பரலோகத்தை அடைந்தார். அவருடைய பத்னிகள் பூமியில் விழுந்து மூர்ச்சியடைந்தார்கள். தன் வம்சத்தில் பிறந்த மகா கீர்த்திமானான அரசன் இறந்த துக்கத்தால் சூரியனும் ஒளிமழுங்கி மேற்கு திக்கை அடைந்தான். இருட்டால் கருத்த ராத்திரியும் பூமியை வந்தடைந்தது. அங்கே வந்த பந்துக்களில் சிலர் மகாபல பராக்கிரமசாலிகளான 4 புத்திரர்களை அடைந்தும் தெய்வ வசத்தால் ஒருவனாவது சமீபத்திலிருந்து உதவவில்லை. ஆனால் சும்மா இருப்பது பிசகு, எப்படியாவது சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மந்திரிகள் எப்படி இருந்தாலும் ஒரு புத்திரனாவது சமீபத்தில் இல்லாமல் பிரேத கிரியைகளை நடத்தக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். தசரதரும் ராஜபுத்திரர்களும் சீதையும் இல்லாமல் அயோத்தியா நகரம் சூரியன் இல்லாத ஆகாசத்தைப் போலவும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இல்லாத ராத்திரியைப் போலவும் காந்தியற்று கண்ணீரால் நெஞ்சை அடைத்து திகைத்து நிற்கும் ஜனங்களால் வீதிகளும் நார்ச்சந்திகளும் நிறைந்திருந்தன. புருஷர்களும் ஸ்திரீகளும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு கைகேயை நிந்திக்காதவர்களே இல்லை. ஒருவருக்காவது முகத்தில் காந்தி இல்லை, மனசில் சந்தோஷமும் இல்லை. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 67. அரசனில்லாத ராஜ்யம். இப்படி ஜனங்கள் அல்லோல கல்லோலமாய் பிரலாபிக்க அயோத்தியில் அன்று ராத்திரி ஒரு யுகமாய் கழிந்தது. சூரியோதயமானவுடன் ராஜ்ய உத்தியோகஸ்தர்களும் பிராமணர்களும் சபா மண்டபத்தில் கூடினார்கள். மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், காஷ்யபர், காத்யாயனர், கௌதமர், மகா கீர்த்திமானான ஜாபாலி, இன்னும் மற்ற பிராமணர்களும் மந்திரிகளும் ராஜபுரோகிதரான வசிஷ்ட பகவானை பார்த்து, நேற்று ராத்திரி பொழுது அநேக வருஷங்களைப் போல் கழிந்தது. தசரதர் புத்திர சோகத்தால் மரணமடைந்திருக்கையில் வேறு எவ்விதமாயிருக்கும்? மகாராஜா சொர்க்கத்தை அடைந்து விட்டார். ராமன் காட்டிற்கு போய்விட்டார். தேஜஸ்வியான லக்ஷ்மணன் அவருடன் இருக்கிறார். பரத சத்ருகுணர்கள் கேகே தேசத்தில் ராஜகிருகம் என்ற நகரத்தில் தங்களுடைய பாட்டனார் வீட்டில் சந்தோஷமாயிருக்கிறார்கள். இப்போதே அந்த ராஜகுமாரர்களுக்குள் எவரையாவது ராஜனாய் ஏற்படுத்த வேண்டும். அரசன் இல்லாமல் இந்த ராஜ்யம் நாசமடையக்கூடாது. அரசனில்லாத ராஜ்யத்தில் வருண பகவானும் இந்திரனும் கிருபை செய்து தகுந்த காலங்களில் மழைகளை வர்ஷிக்க மாட்டார்கள். கல் மழை பெய்யும். ஒருவரும் நிலங்களை பயிரிட மாட்டார்கள். புத்திரன் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். பாரியை பர்த்தாவிற்கு வசப்பட மாட்டார்கள். திருடர்களுடைய பயத்தால் ஒருவரிடத்திலும் தனமிராது. பந்துக்களுடைய உபதிரவத்தால் எவனுடைய பாரியையும் தரித்திருக்க மாட்டாள். இன்னும் இதை போன்ற மகாபயங்கள் எப்பொழுதும் நேரும். கொடுக்கல் வாங்கல்களில் சத்தியம் இருக்காது. ஜனங்கள் கவலை மேலிட்டு ஒன்று கூடி பொது விஷயங்களை ஆலோசிக்க மாட்டார்கள். கட்டுக்காவல் இல்லாததால் எவனும் தோட்டம் போட மாட்டான். அன்னசாலைகளையாவது மடங்களையாவது ஏற்படுத்த மாட்டான். பிராமணர்கள் இந்திரியங்களை ஜெயித்தவர்களாய் விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டு மகா யஜ்யங்களை நடத்த மாட்டார்கள்.
தனவான்களாயிருந்தாலும் விசேஷமான தட்சிணைகளுடன் யாகங்களை செய்யப்படுவார்கள். தனம் இருப்பது தெரிந்தால் ராஜ்ய உத்தியோகஸ்தர்களாவது திருடர்களாவது ஹிம்சிப்பார்கள் அல்லவா? நாட்டியத்திலும் அபிநயத்திலும் சமர்த்தர்கள் தேவாலயங்களில் உற்சவங்களை நடத்த மாட்டார்கள். ஜனங்கள் புண்ணிய தீர்த்தங்களில் கூட மாட்டார்கள். இவ்விரண்டும் ராஜ்யத்திற்கு க்ஷேமகரம் அல்லவா? வர்த்தகர்கள் வியாபாரம் செய்து க்ஷேமத்தை அடைய மாட்டார்கள். இதிகாச புராண கதைகளை சொல்வதில் நிபுணர்கள் ஜனங்களை சந்தோஷப்படுத்த மாட்டார்கள். கவலையற்று பயமில்லாமல் அவைகளை கேட்பதற்கு ஜனங்கள் இருந்தால் அல்லவா? சாஸ்திரங்களில் நிபுணர்கள் ஒருவருக்கொருவர் சபைகளில் வாதிக்க மாட்டார்கள். சபை செய்கிறவர்கள் யார்? பகுமானம் செய்கிறவர்கள் யார்? சாயங்காலத்தில் யௌவன ஸ்திரீகள் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டு தோட்டங்களில் வேடிக்கையாய் புஷ்பங்களை பறித்து ஜலக்கிரடை செய்ய மாட்டார்கள். எப்பொழுதும் திருட்டு பயம் உண்டல்வா? புருஷர்கள் தங்களுக்கு பிரியமான ஸ்திரீகளுடன் அதிவேகமான வாகனங்களில் ஏறி வனங்களுக்கு போக மாட்டார்கள். வழியில் திருடர்கள் அடித்து பறிப்பார்கள் அல்லவா? பயிரிடுவதாலும் பசுக்களை மேய்ப்பதாலும் அதிக தனத்தை சம்பாதித்தவர்கள் அரசர்களால் காப்பாற்றப்பட்டு பயமில்லாமல் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு தூங்க மாட்டார்கள். ராஜவீதிகளில் 60 வயசான மதம் பிடித்த யானைகள் அழகான தந்தங்களுடன் மணிகள் மதுரமாய் சப்திக்க சஞ்சரிக்காது. வில்வித்தையை அபியசிக்கிறவர்கள் நாணை இழுத்து பானங்களை பிரயோகிக்கும் சப்தம் கேட்கப்படாது. வியாபாரிகள் விலையுயர்ந்த வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு தூரதேசங்களுக்கு அபாயமில்லாமல் போக மாட்டார்கள். இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஜனக்கூட்டங்களில் சேராமல் ஒண்டியாய் சஞ்சரித்துக் கொண்டு அந்தக்கரணத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானித்துக் கொண்டு எவ்விடத்தில் அஸ்தமிக்கிறதோ அந்த கிரகத்தில் தங்கும் ஞானி ஒருவனும் இருக்க மாட்டான். அன்னம் போடுகிறவர்கள் யார்? அடையாத வஸ்துக்களை சம்பாதிக்கவும் முடியாது, சம்பாதித்த வஸ்துக்களை காப்பாற்றவும் முடியாது. சைன்யங்கள் யுத்தத்தில் சத்துருக்களை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஜனங்கள் நன்றாய் அலங்கரித்துக் கொண்டு சந்தோஷமாய் ரதங்களிலும் அஸ்வங்களிலும் ஏறிக்கொண்டு வேடிக்கையாய் வெளியில் சஞ்சரிக்க மாட்டார்கள். முனிகள் வசிக்கும் ஆசிரமங்களிலும் நகரத்தைச் சேர்ந்த தோட்டங்களிலும் சாஸ்திர நிபுணர்கள் உத்தமமான விஷயங்களை வாதிக்க மாட்டார்கள். ஜனங்கள் பக்தியுடன் மாலைகள், பக்ஷணங்கள், தட்சிணைகள் முதலிய பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு தேவதைகளை பூஜிப்பதற்காக ஆலயங்களுக்கு போக மாட்டார்கள். வசந்த காலத்தில் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட விருஷங்களைப் போல் ராஜபுத்திரர்கள் அகில், சந்தனம் முதலிய பரிமளங்களால் அலங்கரிக்கப்பட்டு விளங்க மாட்டார்கள். நீர்வற்றின நதிகளைப் போலவும் புல்லில்லாத வனத்தைப் போலவும் இடையனில்லாத பசுக்களைப் போலவும் அரசனில்லாத ராஜ்யம் க்ஷேமத்தை அடையாது. ரதத்திற்கு அடையாளம் துவஜம், அக்னிக்கு அடையாளம் புகை. எங்களுக்கு அடையாளமாயிருந்த மகாராஜா இவ்வுலகத்தை விட்டு தேவலோகம் போனார். அரசனில்லாத ராஜ்யத்தில் ஒருவனும் தனதென்று ஒரு பதார்த்தத்தையும் சொல்லிக் கொள்ள முடியாது. மீன்களைப் போல் ஒருவருக்கொருவர் இரையாவார்கள். தங்களுடைய ஜாதி வர்ண ஆசிரம தர்மங்களை விட்டதற்காக அரசனால் தண்டிக்கப்பட்டவர்களும் நாஸ்திகர்களும் இப்போது யாதொரு பயமும் இல்லாமல் தங்களுக்கு இஷ்டமானவர்களை ஹிம்சிப்பார்கள். சாதுக்கள் என்று பெயரெடுத்துக் கொள்வார்கள். தேகத்திற்கு நேத்திரம் எப்படி ஹிதத்தை தேடி கெடுதலை விளக்குமோ அப்படியே அரசன் பிரஜைகளுக்கு உபதிரவத்தை நீக்கி க்ஷேமத்தை அனுகிரகிப்பான். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் அவனே உற்பத்தி ஸ்தானம். சத்தியமும் அவனே, தர்மமும் அவனே. உத்தம குலத்தில் பிறந்தவர்களுக்கு குலாச்சாரத்தை நடத்தி வைப்பவனும் அவனே. ஜனங்களுக்கு பெற்றோர்களும் அவனே. ஹிதத்தை செய்கிறவனும் அவனே. பிராணிகளை தண்டிப்பது மாத்திரமே யமனுடைய வேலை. தனத்தை கொடுப்பது மாத்திரமே குபேரனுடைய வேலை. ரட்சிப்பது மாத்திரமே இந்திரனுடைய வேலை. நன்னடத்தையை அனுஷ்டிக்கும்படி செய்வது மாத்திரமே வருணுடைய வேலை. மேற்சொன்ன ஒவ்வொருவரும் ஒரு திக்கிலுள்ள பிரஜைகளை மாத்திரம் ரட்சிக்கிறார். அரசனோ மேற்சொன்ன 4 வேலைகளையும் ஒருவனே நடத்துகிறான். 4 திக்கிலுள்ள பிரஜைகளையும் ஒருவனே ரட்சிக்கிறான். ஆகையால் திக்பாலகர்கள் அவனுக்கு கீழானவர்களே. ஐயோ, அரசனிருந்து ராஜ்யத்தில் நியாய அந்நியாயங்களை விசாரிக்காமல் இருந்தால் இந்த லோகத்தில் ஒன்றும் விளங்காது. கேவலம் சூரியன் இல்லாமல் இருட்டால் மூடப்படுவது போல் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கும். சமுத்திரம் கரையை தாண்டாதது போல் மகாராஜா இருக்கும்போதே நாங்கள் தங்களுடைய வார்த்தையை வேதவாக்கியமாய் நினைத்து கீழ்ப்படிவோம். இப்பொழுது சொல்லவும் வேண்டுமா? பிராமண சிரேஷ்டா, அரசனில்லாமல் தபிக்கும் எங்களுடைய நிலைமையையும் அரசனில்லாமல் இந்த ராஜ்யம் காடானதையும் நன்றாய் ஆலோசித்து தசரத புத்திரர்களில் யோக்கியனான ஒருவனை எங்களுக்கு அரசனாக நியமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த ஒரு சர்க்கத்தோட முடிச்சிடலாம். குட்டி உண்டு தான், ஒரு பக்கம்தான் இருக்கு. வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 68. தூதர்கள் பரதனை அழைக்கப் போனது.
இப்படி சுமந்திரர் முதலிய மந்திரிகளும் மார்க்கண்டேயர் முதலிய பிராமணர்களும் சொல்ல வசிஷ்டர் அவர்களை பார்த்து, ராஜகிருகம் என்ற தன் அம்மானுடைய நகரத்தில் சத்ருகுணனுடன் பரதன் இப்போது வசித்துக் கொண்டிருக்கிறான். வேகமாய் போகும் தூதர்கள் குதிரைகளில் ஏறி அவர்களை இப்பொழுதே அழைத்து வரட்டும். சக்கரவர்த்தியே பரதனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புவித்திருக்கும் போது நாம் ஏன் தாமசம் செய்ய வேண்டும் என்றார். அவர்களும் இப்பொழுதே போகட்டும் என வசிஷ்டர், சித்தார்த்தா, விஜயா, ஜெயந்தா, அசோகநந்தனா, இங்கே வாருங்கள். செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன், கவனத்துடன் கேளுங்கள். அதிவேகமுள்ள குதிரைகளில் ஏறி ராஜகிருகம் என்ற நகரத்திற்கு கூடிய சீக்கிரமாய் போய் மகாராஜாவின் மரணத்தால் உண்டான துக்கக்குறிகளை காட்டிக்கொள்ளாமல் பரத சத்ருகுணனை கண்டு நமஸ்கரித்து பரதனிடத்தில், சுவாமி, தங்கள் புரோகிதரான வசிஷ்டரும் சகல மந்திரிகளும் தங்களுடைய க்ஷேமத்தை விசாரித்தார்கள். ஏதோ ஒரு முக்கிய காரியத்தை உத்தேசித்து தங்களை உடனே புறப்பட்டு வரும்படி தெரிவிக்கச் சொன்னார்கள் என்று சொல்ல வேண்டியது. ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் வனத்திற்கு போய்விட்டதையாவது மகாராஜா சொர்க்கத்தை அடைந்ததையாவது சொல்லவே கூடாது. நேர்த்தியான வஸ்திரங்களையும் உத்தமமான பூஷணங்களையும் கேகயராஜனுக்கு காணிக்கையாய் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் புறப்படுங்கள் என்று ஆக்ஞாபித்து அவர்களுக்கு பிரயாணத்திற்கு வேண்டிய திரவியங்களையும் கொடுத்து அனுப்பினார். அவர்களும் வீட்டிற்கு போய் தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டு பிரயாணத்திற்கு வேண்டின வஸ்துக்களையும் தயார் செய்து கொண்டு வாயு வேகமுள்ள குதிரைகளில் ஏறி அயோத்தியை விட்டு புறப்பட்டார்கள். முதலில் மேற்கு முகமாய் போய் அபரதாளம், பிரலம்பம் என்ற மலைகளுக்கு நடுவே வடக்கு முகமாய் மாலினி நதிக்கரையின் வழியாய் பிரயாணம் செய்து பிறகு பிரலம்ப பர்வதத்திற்கு வடக்காய் மேற்கு முகமாய் திரும்பினார்கள். ஹஸ்தினாபுரத்திற்கு அருகில் கங்கையை தாண்டி குருஜாங்கல தேசத்தின் வழியாக பாஞ்சால தேசத்திற்கு போய் அங்கிருந்து அநேக விசித்திரமான ஏரிகளையும் பூர்ண பிரவாகமுள்ள நதிகளையும் பார்த்து கொண்டே மேற்கு முகமாய் போனார்கள். வழியில் சரதண்டா வென்ற அழகான நதியை கடந்து அதன் மேற்கு கரையில் சத்யாபயாசனம் என்ற ஓர் மகாவிருட்சத்தை கண்டு அதில் வசிக்கும் தேவதைகளுக்கு பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்து குலிங்க பட்டணத்திற்கு போனார்கள். பிறகு போதிபவனம் என்ற மலையை தாண்டி அபிகாலம் என்ற கிராமத்திற்கு வந்து இக்ஷ்வாகு குலத்தரசர்களுக்கு வெகு காலமாய் சுவாதீனமான இக்ஷுமதி என்ற நதியை கண்டார்கள். அங்கே வேதத்தில் கரை கண்ட பிராமணர்கள் இரு கைகளாலும் ஜலத்தை அள்ளி குடிப்பதைக் கண்டு அங்கிருந்து பாக்லீக தேசத்தின் வழியாக சுதாமா என்ற பர்வதத்தை நோக்கி சென்றார்கள். அங்கே மகாவிஷ்ணுவின் அடிச்சுவடுகளை கண்டு தரிசித்து விபாசா, சால்மலி என்ற நதிகளையும் ஓடைகளையும் குளங்களையும் குட்டைகளையும் ஏரிகளையும் தாண்டி அநேக சிங்கம், புலி, கரடி முதலிய மிருகங்களை பார்த்து கொண்டு தங்களுடைய எஜமானனின் உத்தரவுப்படி வெகு தூரம் சென்றார்கள். பரதனை சீக்கிரமாய் அழைத்து வந்தால் தசரதருடைய உத்தரக்கிரியைகள் முடிந்து அவர் உத்தம கதியை அடைவார். பரதனை சீக்கிரமாய் அழைத்து போய் அபிஷேகம் செய்தால் எல்லோருக்கும் நாதன் ஏற்படுவான். பிதாவிற்கு உத்தர கிரியைகளை செய்யும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை பற்றி பரதனுக்கு விசேஷ சந்தோஷமும் கீர்த்தியும் உண்டாகும் என்ற காரணங்களால் அந்த தூதர்கள் அஜாகிரதையாய் இருக்காமல் அதிவேகமாக பிரயாணம் செய்து களைத்து போன குதிரைகளுடன் சூரியன் அஸ்தமித்த பிறகு கிரிவ்ரஜம் என்ற நகரத்தில் பிரவேசித்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.